வணக்கம் வாகை சோடிகளே. இலவச வார தேர்வுல முதல் தேர்வு தமிழுக்கான விடைகளை காண்போம். வினா எண் 1, ஆகுபெயர் உள்ள பாடலடியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆகுபெயர் அப்படிங்கிறது ஒரு சொல் அதற்கான இலக்கண பொருளை உணர்த்தாம அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளை உணர்த்துது அப்படின்னா அது ஆகுபெயர் சொல்லுவோம். அதன் அடிப்படையில பார்க்கல ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் பார்த்தோம்னா திருக்குறள்ல இருந்து அடிகளை எடுத்து வச்சிருக்காங்க. அதனுடைய பொருளை வச்சு பார்க்கும்பொழுது எது ஆகுபெயர் பயன்படுத்தி உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒழுக்கம், உடைமை, குடிமை, இழுக்கம், இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னா தொழிற்பெயராக ஒழுக்கத்தை தான் உணர்த்துது. மற்ற வார்த்தைகளும் அதே போலதான். ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவு, இழுக்கத்தின் ஏதும் படுபாக்கறிவு. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை தான் குறிக்குது, வேற எந்த ஒரு சொல்லையும் சொல்லாத. ஒழுகார் அப்படின்னா பிறலாதவர், ஒழுக்கத்திலிருந்து பிறலாதவர். உறவு, மன வலிமை உடையவர். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை கொடுத்திருக்காங்க. இதுல அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமையை தான் சொல்லுது, ஆக்கம்ங்கிறது செல்வத்தை தான் சொல்லுது. இதுல எதுவும் ஆகுபெயர் பயன்படுத்துவது போல தெரியவில்லை. அடுத்து, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாத. இந்த குறளுடைய மீனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தோடு ஒன்றி வாழாதவர்கள் எவ்வளவு கற்று இருந்தாலும் அவர்கள் கல்லாதவருக்கு ஒப்பானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வள்ளுவர். அப்படி பார்க்கல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிறதுல உலகம்ங்கிற அந்த வார்த்தை உலகத்தை குறிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது, உலகத்துல உள்ள மக்களை குறிக்குது. அப்ப உலகம்ங்கிற வார்த்தை உலகத்தை குறிக்காமல் மக்களை குறிக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகுபெயராக பயன்படுத்தப்பட்டுள்ளது. உலகம் அப்படிங்கிறது மக்களை இங்க குறிச்சு வந்திருக்கு. வினா எண் 1க்கான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆப்ஷன் டி. அடுத்து வினா எண் 2 பார்க்கலாம். சரணாங்கலை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது சரண் குட்டல் நாங்களே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே கொடுத்திருக்காங்க. விடை நமக்கு கிடைச்சிருச்சு. சரண் குட்டல் நாங்களே. நகர நகர புணர்ச்சியின் அடிப்படையில அந்த தன்னகரம் அந்த நகரமாக தெரியும். தெரிந்த பின்பு இந்த நகரம் கெடுதல் விகாரப்படி கெட்டு சரணாங்கலை அப்படின்னு வந்திருக்கு. மற்ற எதுவுமே நமக்கு சேர்த்து எழுதும் பொழுது சரணாங்கலை அப்படிங்கிற அந்த பொருளை தருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரணம் குட்டல் நாங்களே அப்படின்னு சொன்னோம்னாலும் சரணம் நாங்களே அப்படிங்கிறது கூட சரண் குட்டல் நாங்களைக்கு ஒத்து வர்றது போல ஒத்து வராது. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். பழமொழி பயன்படுத்தப்பட்டுள்ள பாடலடியை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் வாட்சி பார்த்தோம்னா தெரிவுகளையும் இறைக்கின்ற கிணற்றில் நீர் சுரப்பதை போல தருகின்ற குருதியை உயிரை காக்கும் மனிதனுக்கு மனிதன் தான் உதவல் மணி நேரம் வாழ்ந்தாலும் மற்றவர்கள். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இறைக்கின்ற கிணற்றில் நீர் சுரப்பது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுரப்பதை போல. இது பழமொழி 400ல இறைத்தோறும் ஊரும் கிணறு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இறைத்தோறும் ஊரும் கிணறு. வள்ளுவரும் இதையே பயன்படுத்தி இருப்பார் இல்லையா? தொட்டனை தோறும் மணற்கேணின்னு. இங்கே இதைத்தாச்சும் இறப்பார்க்கு ஒன்று ஈயாது இறப்பார்க்கு ஒன்று ஈய குறைபடும் என்றெண்ணி கரப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழி 400 பாடலடி தொடங்கும். இறப்பவருக்கு ஈய குறைபடும் என்றெண்ணி கரப்பவர் கண்டறியார் கொள்ளும் பரப்பு துறைத்தோணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அடி வரும். அந்த பாடல் அடியில கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இறைத்தோறும் ஊரும் கிணறு அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பழமொழியை கையாண்டிருப்பாங்க. பழமொழி 400 சிறப்பே என்ன அப்படின்னா அந்த 400 பாடல்கள்லையும் இறுதி அடியில ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அந்த பழமொழியோட ஒன்றி போகக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. வினா எண் 3க்கான விடை அப்படின்னு பார்த்தோம்னா இறைக்கின்ற கிணற்றில் நீர் சுரப்பது போல. அதுல என்ன பழமொழி பயன்படுத்தியிருக்காங்கன்னா இறைத்தோறும் ஊரும் கிணறு. ஓகே. அடுத்து, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலவற்றும் கல்லார் அறிவில்லாதார். இப்பதான் நம்ம முதல் வினால பார்த்தோம். அதே கொஸ்டின்ல மேற்கண்ட குறளில் உலகம் என்னும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தோம்னா இதுக்கு நமக்கு இதா இருக்கும். சரி, இதுல உலகம்ங்கிறது அதுக்கான பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
உலகத்தை தான் உணர்த்துச்சு அப்படின்னா அது இடப்பெயர், பெயர் சொல் இல்லையா. உலகம் அப்படிங்கிறப்ப உலகுக்கு எல்லாம்னு பிரிப்போம். அது என்னது, பெயர் சொல்லின் அடிப்படையில பார்க்கையில அது இடப்பெயர், 60 பெயர் சொல்ல இடப்பெயர். ஆனா இங்க உலகம்ங்கிறது உலகத்தை குறிக்குதான்னு பார்த்தோம்னா உலகத்தோடு தொடர்புடைய மக்களுக்கு ஆகி வருகிறது. அதனால என்னது, இது ஆகு பெயர்னு சொல்லி சொல்லுவோம், இடாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அவ இடாகு பெயர் ஆப்ஷன்ல இல்லை. ஆனா என்னது, இருமடி ஆகு பெயர் சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தை குறிக்காம உலகத்தோடு தொடர்புடைய மக்களுக்கு ஆகிவிடுது. அப்ப அதனால இதை இருமடி ஆகு பெயர் சொல்லலாம். இருமடி ஆகு பெயர், மும்மடி ஆகு பெயர், நான்மடி ஆகு பெயர். இப்ப மக்கள் குறிக்காம மக்களோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை குறிச்சிச்சு அப்படின்னா அது மும்மடி ஆகு பெயர். அந்த இரண்டாவது பொருளை குறிக்காம அதோடு தொடர்புடைய மூன்றாவது ஒரு பொருளை குறிச்சிச்சுன்னா அது மும்மடி நான்மடி ஆகு பெயர்கள் அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல உலகத்தை குறிக்காம சரிங்களா, உலகத்தோடு தொடர்புடைய மக்களுக்கு ஆகி வருது. அதனால இது இருமடி ஆகு பெயர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ வினாயன் 4க்கான விடை அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ 5வது கொஸ்டின் பார்க்கலாம். வரியாருக்கு ஒன்று ஈவதை ஈகை. எல்லாமே திருக்குறளுடைய அடிகளை வச்சு கேட்டிருக்காங்க. அந்த திருக்குறளுடைய அடுத்த வார்த்தைகளை சேர்த்தோ அல்லது பொருளை வைத்தோ நம்ம பொருள் கொள்ள முடியும். வரியாருக்கு ஒன்று ஈவதை ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்த்து நீரது உடைத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கல இதுக்கு ஆன்சர் ஈகை. அடுத்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம், உய்யா பெரியார் பிழை தொழுகுவார். அந்த திருக்குறள் படி பார்க்கல எரியால் வேறுபாட சுட்டாலும் அவங்களுக்கு என்னது, பிழைத்துக் கொள்ள வாய்ப்புண்டு, உய்வுண்டாம். சரியா, யாருக்கு உய்வில்லை, உய்யா பெரியார் பிழைத்து ஒழுகுவார். யாருக்கு உய்வு இல்லை அப்படின்னு கேட்டா பெரியாரை பிழைத்து வாழக்கூடியவங்க, அதாவது அவங்களுக்கு கேடு செய்து வாழக்கூடியவங்களுக்கு எப்போதுமே என்னது, தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அறவினை யாதியனின், அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அறவினை யாதியனின் கொல்லாமே கோரல் பிறவினை எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது எது அறவினை அப்படின்னு சொன்னா உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது தான். ஆனா கோரல்ங்கிறது என்னது, கோரல் பேச்சொல், கோரல் பிறவினை எல்லாம் தரும். மற்ற எல்லா கேடுகளையும் தரும். கொல்லக்கூடிய அந்த செயல் மற்ற எல்லாத்தையும் தரும். கோரல் பேச்சொல் பார்த்தோம்னா கொள் குட்டல் கல் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. சரியா, ஓகே. கொள் அப்படிங்கிற வேச்சொல்லை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா 2, 1, 3, 4. ஆன்சர் எங்க இருக்கு, 2, 1, 3, 4 ஆப்ஷன் ஏ. 5க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 6வது கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துகள். ஸோ மனிதநேயம் அப்படிங்கிறது ஹியூமனிட்டி, ஆப்ஷன் ஏ. கருணை அப்படிங்கிறது மெர்சி. அடுத்து சில்லுகள் ஸ்கல்ப்சர்ஸ், சரி சிப்ஸ். சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ இதப்படி ஆன்சர் நம்ம மேட்ச் பண்ணோம்னா 1, 2, 4, 3. 1, 2, 4, 3. அடுத்து வினா பார்க்கலாம். கேள்வி எண் 7. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அரசு கீழ்திசை சுவடிகள், அதாவது இந்த அரசு கீழ்திசை சுவடிகள் உலகம் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கோடிட்டு எடுத்த திறப்ப சொல்லியிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல முதல் தளத்துல அந்த குழந்தைகள் பிரிவு பருவ இதழ் அதுதான் இருக்கும். அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2ஆம் தளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் தளத்துல பார்த்தோம் அப்படின்னா வினாயன் 7 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோடைய முதல் தளத்துல என்ன இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ் இருக்கும். ஸோ அதனால அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 2ஆம் தளத்துல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் நூல்கள் இருக்கும். ஸோ அதனால இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 5ஆம் தளத்துல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கணிதம், அறிவியல், மருத்துவம் இந்த நூல்கள் தான் இருக்கும். ஸோ அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 7வது தளத்துலதான் சரிங்களா வரலாறு. அடுத்து அந்த கீழ்திசை நூலகம் இது எல்லாமே 7வது தளத்துலதான் இருக்கும். ஸோ வினாயன் 7க்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆப்ஷன் டி. அடுத்து கீழ்கண்டவற்றில் தமிழ்ச்சொல் அல்லாத சொல்லை கேட்டிருக்காங்க. தமிழ்ச்சொல் அல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா கழகம், குழாம், சங்கம், மன்றம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இது எல்லாமே தமிழ்ச்சொல். கழகம், குழாம், சங்கம் தமிழ்ச்சொல் போல இருக்கும், ஆனா கிடையாது. சகரக்கிழவிகள் பிற்காலத்துலதான் பயன்படுத்துனதா சொல்லியிருப்பாங்க. ஸோ சங்கம் அப்படிங்கிறதுலாம் மாறுபட்டுள்ளது. மன்றம் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல்.
இதுல எது சங்கம்ங்கிறது நீண்ட நாட்களாக நமக்கு தமிழ் சொல் மாதிரி கேள்விப்பட்டாலும் மற்ற எல்லா வார்த்தைகளோட நம்ம ஒத்து பார்க்கும் பொழுது மற்ற எல்லா வார்த்தைகளுமே தமிழ் சொல். சங்கம் அப்படிங்கிறது பிற்காலத்துல வந்து சேர்ந்ததுதான், தூய தமிழ் சொல் கிடையாது. அடுத்து 8க்கு சி ஆன்சர். 9 பார்த்தா தனிநிலை என்று நன்னூல் ஆசிரியரால் குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. தனிநிலை, ஒற்று, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, கேடயம். இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா ஆயுத எழுத்து குறிக்கக்கூடிய சொல்லு. ஆயுத எழுத்து எப்படி சொல்லல இடம்பெறும் தெரியும். சொல்லினுடைய இடையில மட்டும்தான் வரும். முன்னாடி குறில் எழுத்து, பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்தும் பெற்று வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். நுட்பமான ஒளிவு உடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சார்பு எழுத்துக்கள் ஒன்றாக நம்ம ஆயுத எழுத்த பார்த்திருக்கோம். இதுக்கு சேர்க்கக்கூடிய அசை அப்படின்னு பார்த்தோம்னா கீனம் அப்படிங்கிற அந்த அசையை பயன்படுத்துவோம். சரி, ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இனத்தில் சரியான சொற்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்மயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்மயக்கம் சொற்கள்ல அடுத்தடுத்து மெய்கள் மயங்கி வர்றதுதான் மெய்மயக்கம். இதுல பார்க்கும்பொழுது ஒரு மெய்க்கு பதில் வேறொரு மெய் வருவது கிடையாது. 2 மெய்யெழுத்துக்கள் அருகருகே வருவது, அடுத்து மெய்யெழுத்துக்கள் இல்லாமல் வருவது. இது வந்து கரெக்டா இருக்கும். 2 மெய்யெழுத்துக்கள் அருகருகே வருவன. அடுத்தடுத்து சொற்கள் அடுத்தடுத்து மயங்கி வருவதைத்தான் மெய்மயக்கம் சொல்லுவோம். மற்றது ஆன்சரா இருக்க வாய்ப்பு கிடையாது. மெய்யெழுத்து உயிரெழுத்தாக தெரியுமானா தெரியாது. மெய்யெழுத்து இல்லாமல் வருமானு கேட்டா அதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகே. 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. அடுத்து 11வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் நட என்னும் மேற்சொல்லுக்கு படற்கை பன்மை அக்ரிணை வினைமுற்று கேட்டிருக்காங்க. படற்கையில இருக்கணும். சரிங்களா? நடங்கிற வேர்ச்சொல்லுக்கு படற்கையில இருக்கணும், பன்மையில இருக்கணும், அக்ரிணை இருக்கணும். அப்படி ஒரு வினைமுற்றை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நடந்தான்ங்கிறது பார்க்கையில படற்கை தான். ஆனா என்னது ஒருமையில இருக்கு, உயர்திணையில இருக்கு. ஒருமை படற்கை ஒருமை, உயர்திணையில இருக்கு. நடக்கின்றார் அப்படிங்கிறது படற்கையில இருக்கு, பன்மையில இருக்கு. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க உயர்திணையில இருக்கு. அப்ப இதுவும் வராது. அடுத்து நடந்தன. சரி, அது நடந்தன, அவை நடந்தன. சரி, அவை நடந்தன, அது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அவை நடந்தன அப்படின்னு சொல்லல படற்கையில இருக்கு, பன்மையில இருக்கு, அக்ரிணையாக இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சராக இருக்கு. சரிங்களா? நடந்தேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தன்மையில இருக்கு, ஒருமையில இருக்கு, உயர்திணையில இருக்கு. தன்மை, ஒருமை, உயர்திணை. அப்ப 11வது கொஸ்டினுக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அடுத்து 12. யானையும் கோழியும் சங்கும் வாரணம். என்னென்ன வாரணம் சொல்லி சொல்றாங்க? யானை, கோழி, சங்கு, இது எல்லாமே வாரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வாரணம் அப்படிங்கிறது ஒரு திரிசொல். திரிசொல்னா கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு கூறக்கூடிய சொற்கள் எல்லாமே திரிசொற்கள். அப்படி பார்க்கும் பொழுது இது எல்லாமே இயல்பான சொற்கள், யானை, கோழி, சங்கு. ஆனா இது எல்லாமே வெவ்வேறு பொருள் குறித்தன. அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கல பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். அந்த திரிசொல் எப்படி இருக்கு? பெயர் சொல்லாக இருக்கு. பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடைச்சொல்லா, ஒளிச்சொல்லான்னு பார்த்தோம்னா வாரணம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லாக இருக்கு. அப்ப பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல் அப்படின்னு பார்த்தோம்னா எது? ஆப்ஷன் டி. பல பொருளை உணர்த்துது. யானை, கோழி, சங்கு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லாக இருக்கு, திரிசொல்லாகவும் இருக்கு. அப்ப 12வது வினாவுக்கு ஆன்சர் டி, 4th ஆப்ஷன். அடுத்து வேற்றுமை உறுப்புகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற்றுமை உறுப்பு இப்ப இல், இன். இது எல்லாமே என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் கொடுத்திருக்காங்க. அதை எத்தனாவது வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை அரேஞ்ச் பண்ணோம்னா, வரிசைப்படுத்தணும்னா நமக்கு விடை கிடைச்சிடும். இல்லி, இன்னும் 5ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. 5ஆம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன பொருள்ல வரும்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, அந்த மாதிரி 4 பொருள்ல வரும். ஆள், ஆண், ஒடு, ஓடு 3ஆம் வேற்றுமை உறுப்புல வரக்கூடியது. சரிங்களா? 3ஆம் வேற்றுமை உறுப்பு கருவி பொருள், கர்த்தா பொருள், உடல் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து அது, ஆது, ஆ, இது வந்து 6ஆம் வேற்றுமை உறுப்பு உடைமை அல்லது கிழமை பொருள்ல வரக்கூடியது. கண், கால், இது 6ஆம் வேற்றுமை. கண், கால், கடை இதெல்லாம் 7ஆம் வேற்றுமை. என்ன பொருள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடம், காலம், இந்த 2 பொருள்கள்ல வரக்கூடியது. இதன் அடிப்படையில இது 5ஆம் வேற்றுமை. அப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடியது 3ஆம் வேற்றுமை. இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 2 2
ஸோ அடுத்து 5ஆம் வேற்றுமை 1, அடுத்து 6ஆம் வேற்றுமை 3, அடுத்து 4ஆம் வேற்றுமை 4. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் இப்போ 2 1 3 4 2 1 3 4. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, 13வது கேள்விக்கான விடை செகண்ட் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து 14வது வினா, வினைமுற்றுக்கான விகுதிகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வினைமுற்று, அதுக்கான விகுதிகள் என்ன வரும் அப்படிங்கிறத பொறுத்த போறோம். தன்மை ஒருமை வினைமுற்று. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த தன்மையில வரணும், ஒருமையில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அது பத்தி பார்த்தோம்னா இது வரும். சரிங்களா, பூ டு தூரு. சரி, இது எப்படி வரும், ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா. உன்கு, உன்கு, இது என்ன அப்படின்னா எதிர்காலத்துல வந்திருக்கு. உன்குனா உன்பேன் அப்படிங்கிற மாதிரி போடும். இப்ப இதை பிரிச்சு பாருங்க. உன் குட்டல் இக் குட்டல் உன்கு. இதுல பாத்தீங்கன்னா உன்கு எதிர்காலம் காட்டக்கூடிய ஒரு இது. இக்கு வரும் இதுல. இதுல பார்த்தோம்னா இப்பு வரும். உன் இப் குட்டல் இப் குட்டல் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது அப்படி பார்க்கல தேர்ட் ஆப்ஷன் ஒண்ணுக்கு. சரிங்களா, ஒண்ணு இதை சூஸ் பண்ணாவே 2 இது இருக்கு. சரி, உன்கு போயிற்று ஆயிற்று அப்படின்லாம் சொல்றேன்ல, போனது வந்தது அப்படின்னு சொல்லல தன்மை ஒருமையில வந்துடும். போனது வந்தது, போனது வந்தது அப்படிலாம் சொல்லும் பொழுது தன்மை ஒருமையில வந்துடும். அடுத்து தன்மை பன்மையில வரக்கூடியது. தன்மையில இருக்கு, பன்மையில இருக்கு. சரி, வந்தேன், சரியா, வந்தோம் அப்படிலாம் சொல்லல இது வரும். சரி, வந்தேன் வந்தோம் அப்படிலாம் சொல்லல செகண்ட் ஆப்ஷன். ஸோ படற்கை ஒருமையில வரக்கூடியது. படற்கையில வரணும், ஒருமையில வரும். வந்தான் வந்தாள் அப்படின்னு சொல்லல. படற்கை பன்மையில வரணும். வந்தார், சரியா, வந்தார், வந்தர், என்பர் அப்படிலாம் சொல்லல டீல வரும். சரி, தாய்மார் அப்படிலாம் சொல்லல மாறுவதுதான் தாய்மார். ஓகே, ஸோ அப்போ அதன்படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா 3 1 4 2 3 1 4 2 3 1 4 2. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கு. 14க்கு விடை 4. அடுத்து 15வது கேள்வி, நாட்டுப்புற பாடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ நாட்டுப்புற பாடல் நாட்டு குட்டல் புற குட்டல் பாடல். இதுல நாட்டு அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல்லாம் கொடுக்கல, நாடுங்கிறது ஒரு பெயர் சொல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கையில நாடு 2 இடத்துல இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். நாட்டுப்புறம் அப்படின்னா நாட்டு அப்படிங்கிற வார்த்தை டைரக்டா வர, நாட்டுங்கிறது வினைச்சொல்ல வந்து நாடு, இந்த வினைச்சொல் தான் கரெக்டான இதா இருக்கும். நாடு குட்டல் புறம் குட்டல் பாடல். இப்ப நமக்கு வகுப்பத உறுப்பு இலக்கணத்தை சரி புணர்ச்சி விதிகள் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது நாடு குட்டல் புறம் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள்ல தாரா ஒற்றும் ரட்டித்து புணரும் எங்க வேற்றுமை புணர்ச்சியாக இருக்கும். நாட்டினது புறம் அப்படின்னு தானே வருது. அப்ப அந்த இது கேட்டார் நாடுங்கிறது நாட்டு அப்படிங்கிற மாதிரி மாறும். நாட்டு கூட்டல் புறம் கூட்டல் பாடல். இந்த இடத்துல இம்மு எப்படி மாறும் அப்படின்னா, இங்க இம்மு எப்படி மாறும் அப்படின்னா மகர ஈற்று புணர்ச்சி. மகரம் கெட்டு புணரும், கெடாமல் புணரும், அந்த மாதிரி சொல்றோம்னா தெரிந்து புணரும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கெட்டு புணருது. ஸோ கெட்டதுக்கு அப்புறம் இயல்பினும் எதியின் என்ற உயிர்மின் கசதபங்கிற மாதிரி புறப்பாடல். நாட்டு குட்டல் புறம் இந்த இடத்துல என்னது வழக்கம் போல வழி மிகுந்து இப்படி மாறும். நாட்டுப்புறம், நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற பாடல். 15க்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா. நாடு கூட்டல் புறம் கூட்டல் பாடல் தான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருக்கு. அடுத்து 15வது வினா பார்க்கலாம். தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15வது வினை தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமராசர் பதவியை நீங்க செய்தார். அப்ப அவர் வந்து என்ன பண்ணல, காமராஜர் பதவியை நீங்க செய்தார். அப்ப அவர் வந்து என்ன பண்ணல, நீங்கவில்லை, பிறரை நீங்க வைத்திருக்கிறார். அதனால இது என்ன அப்படின்னா பிறவினையில வந்தது. காமராசர் பதவியை விட்டு நீக்கம் பண்ணினார் செய் அப்படின்னு வந்ததுனால பிறவினை.
பண் பண்ணு அப்படின்னு வந்ததுனால பிறவினை. காமராசர் பதவியை விட்டு நீக்கினார். நீங்கினார்ங்கிற அந்த வார்த்தை என்ன ஆகுது, மெல்லினம் வல்லினமாக வழியாக தெரிந்ததுனால அங்க அது என்னது பிறவினையாக மாறிடுச்சு. காமராசர் பதவியை விட்டு நீங்கினார், அப்ப அவரே நீங்கி இருக்கார். அப்ப இதுதான் என்னது தன்வினை. காமராசர் நீங்கினார், காமராசர் நீங்கினார். அப்ப அவர் தான் நீங்குதல்ங்கிற செயலை யார் செஞ்சா, காமராஜர் தான் செஞ்சிருக்காரு. மற்ற இடங்கள்ல எல்லாம் நீங்குதல்ங்கிற செயலை வேற யாரையோ ஒருத்தவங்களை செய்ய வச்சிருக்காங்க. தன்வினைங்கிறது ஒரு எழுவாய் தானே அந்த செயலை செஞ்சுச்சுன்னா தன்வினை, பிறரை கொண்டு செய்தாலோ அல்லது பிறருக்காக செய்தாலோ அது பிறவினை. இது எல்லாமே பிறரை கொண்டும் பிறருக்காகவும் செய்யப்பட்டது. இங்க மட்டும்தான் காமராசர் அவரே செஞ்சிருக்காரு, அவரே வழியை முன் வந்து நீங்கி இருக்கிறார். 16வதுக்கான விடை 4th ஆப்ஷன். அடுத்து புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூலை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நாலடியார், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, பழமொழி 400. இதுல காஞ்சி அப்படிங்கிறது தான் என்னது, நம்ம புறத்திணைகள் 12ல படிச்சிருப்போம் இல்லையா. காஞ்சி அப்படின்னா என்ன, ஒரு மனிதன் ஒரு மன்னன் வந்து என்னது பகையின் பொருட்டு வஞ்சித்து போருக்கு வரும்பொழுது அவனை எதிர்த்து போரிடுவதுதான் காஞ்சி. காஞ்சி அப்படின்னா எதிரூன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரூன்றல் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. நிலையாமை வேற. காஞ்சி அப்படின்னா பெண்கள் அணியக்கூடிய இடையணி, பெண்கள் அணியும் இடையணி, அணியும் இடையணி. அப்ப இதுல புறப்பொருள் திணையை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர் ஊன்றல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி. அப்ப முதுமொழி காஞ்சி தான் என்ன அப்படின்னா அந்த நீதி நூல் தான் என்னது புறப்பொருள் திணை தாங்கினை. முதுமொழி காஞ்சி, முதுமொழி முதுமையான மொழி, காஞ்சி அப்படிங்கிறது என்னுடைய பெண்கள் அணியும் இடையணி அப்படிங்கிற பொருளை சொல்லியிருப்பாங்க. இது எழுதுனது மதுரை கூடலூர் கிளார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும். ஒவ்வொரு 100 பாடலும் என்ன பண்ணியிருக்குங்கன்னா 10 பிரிவாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பிரிவுலையும் 10 பாடல்கள், ஒவ்வொரு பிரிவுலையும் 10 பாடல்களாக இருக்கும். மொத்தம் 100 பாடல்கள். ஒவ்வொரு அதிகாரமும் 10 முடியும். சிறந்த 10, அழியா 10, துவா 10, பொய்யா 10, அந்த மாதிரி 10 அதிகாரங்கள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் முதல் பாடல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு, ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் தொடங்கும். அடுத்து நாம பார்க்கலாம் 18வது கொஸ்டின். எழுத்து வகையை அறிந்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. எழுத்து வகையை அறிந்து பொறுத்துக. எல்லாத்தையும் பார்க்கலாம். முகவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முகவை ஃபர்ஸ்ட் இம் குட்டல் உ, முகவை. வை இவ் குட்டல் ஐ. அப்ப மெய் முதல் உயிர் ஈறு, மெய் முதல் உயிர் ஈறு, ஆப்ஷன் ஏ. அடுத்து தமிழ் இத்து குட்டல் ஆ, இத்து குட்டல் ஆ. அப்ப மெய் முதல் மெய் ஈறு, மெய் முதல் மெய் ஈறு. அடுத்து அழகு உயிர் முதல் இக்கு குட்டல் ஊன்னு பிரிச்சோம்னா உயிர் ஈறு. உயிர் முதல் உயிர் ஈறு அப்படின்னு பார்த்தோம்னா சி. ஏதம் உயிர் முதல் மெய்யீறு, உயிர் முதல் மெய்யீறு. ஆன்சரை பொறுத்தணும் அப்படின்னா 3, 2, 4, 1. 3, 2, 4, 1 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 19வது கொஸ்டின். பொருந்தாத தெர்நிலை வினையேற்ற வாய்ப்பாட்டை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்க்கலாம். செய்து, செய்பு, செய்தன, செய், இது எல்லாமே வினையேற்றத்துக்குரிய வாய்ப்பாடு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செய்து, செய்பு, செய்தன, செய்யா, இது எல்லாமே என்ன அப்படின்னா செய்யு, எல்லாமே இறந்த காலம் காட்டக்கூடிய வினையேற்ற வாய்ப்பாடுகள். செய்யின் அப்படிங்கிறது எதிர்காலம் காட்டக்கூடிய செய்யின், செய்ய, 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 வான், பான், பாப்பு,
இது எல்லாமே என்ன அப்படின்னா எதிர்காலத்தை காட்டக்கூடிய வினையெச்ச விகுதிகள். ஸோ அதனால என்னது இது இது மட்டும்தான் மாறுபட்டுள்ளது. செய்ய அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிகழ்காலம் காட்டக்கூடிய வினையெச்ச வாய்ப்பாடு. ஓகே, அடுத்து 19க்கான விடை 4th ஆப்ஷன். 20 பார்க்கலாம். திகழ்பரத கண்டம் இதில் இதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கடவுள் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்ல இருந்து ஒரு பாடல் அடி எடுத்திருக்காங்க. இதை பிரிக்கலாமா? திகழ்பரத இந்த இடத்துல வினை எச்சத்துல இருக்கு. ஓகே, சோ திகழ் கூட்டல் பரதம். பரதம்னா நாட சொல்ல பாரத நாட்டை சொல்லியிருக்காங்க. திகழ் பரதம். அடுத்து கண்டம் இதில் இதை பிரிக்கணும். கண்டம் கூட்டல் இதில் அப்படின்னு வரும். அப்ப திகழ் பரதம் கண்டம் கூட்டல் இதில். திகழ் பரதம் வினைத்தொகையினால் அப்படியே வந்து கண்டம் இதில். அப்ப இதுல வந்து உடலோடு உயிர் ஒன்றி இருக்கும். பரதம் கூட்டல் கண்டம் பரத கண்டம். சரியா? அப்ப மகர ஒற்று கெடும். வீற்று புணர்ச்சிப்படி மகரம் கெடும். அப்புறம் என்ன பண்ணும்? வலி மிகும். திகழ் பரத கண்டம் இதில் உடலோடு உயிர் ஒன்றி மீன் மாறி. சரிங்களா? அப்ப 20வது கொஸ்டினுக்கான விடை 4th ஆப்ஷன். அடுத்து கரம்பிடும்பை இல்லாரை காணின். நிரம்பிடும்பை அது எல்லாமே கெடும். கரம்பிடும்பை அப்படின்னு சொல்றது யாரை சொல்லுவாங்கன்னா கரம்பிடும்பை இல்லாரை காணின். அந்த குரல் அடிப்படையில பார்க்கும்போது அதாவது தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ளாத ஒருத்தரை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கியது போல உணர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னா தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காத ஒரு நல்லவன். அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா துன்பம் தராத நல்லவன். யாருக்குமே துன்பம் தர மாட்டார். அவரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு துன்பம் தான் நீங்கும் அப்படிங்கிற பொருள்ல வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இப்ப கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் தராத நல்லார். மற்ற யாருமே இதுல வரமாட்டாங்க. திருக்குறள் அடிப்படையில நமக்கு இதுக்கான பொருள் வந்திருக்கு. ஸோ அடுத்து 21க்கு ஆன்சர் ஏ. 22 பார்க்கலாம். சரியானதை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லகர புணர்ச்சியின் அடிப்படையில இதை பார்க்க போறோம். கல் கூட்டல் தீது கற்றியது அப்படின்னு சொல்லலாம். அல்லது அகீனம் வரும்பொழுது கக்ரீது அப்படின்னு சொல்லலாம். ஆயுத தொடர் ஆயுத குறுக்கம் இந்த இடத்துல வரும். ஆயுதமும் வரும். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா லகர புணர்ச்சியில வழி வரி வல்லினம் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லகரம் ரகரமாகவும் இந்த லகரம் டகரமாகவும் தெரியும். அதே இது மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த லகரம் இந்த இதனுடைய நகரத்தினுடைய இன எழுத்தான நகரமாகவும், அதே இது இந்த லகரம் வரும் பொழுது வல்லினத்துல டகரமாகவும், மெல்லினம் வரும் பொழுது இதனுடைய இன எழுத்தான இத்தோட இன எழுத்தான நகரமாகவும் தெரியும், தன்னகரமாகவும் தெரியும். இதை பார்க்கலாம். தன்னகரம் தன்னகரம். அதன் அடிப்படையில தான் இங்க கல் குட்டல் தீது. இந்த தகர நகர புணர்ச்சியின்படி இந்த தகரமும் ரகரமாக தெரிந்தது. இந்த லகர விற்று வகர லகர விற்று ரகரமாக தெரிந்தது. கல் குட்டல் தீது கல் தீது கற்றீது. அதே போல அக்கீனம் தோன்றும் பொழுது ஆயுத குறுக்கமாக கஹ்ரீதுன்னு மாறும். முள்கூட்டல் தீது ஆயுத குறுக்கம் வந்திருக்கு, முகுடீது சொல்லலாம். அதே போல முள் கூட்டல் தீது இங்க வல்லினம் வரும்பொழுது முட்டீது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுமே சரி, இதுவும் சரி. வேல் கூட்டல் தீது இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அல்வழி புணர்ச்சிகள். எல்லாமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அல்வழி புணர்ச்சிகள். அல்வழி புணர்ச்சியின் அடிப்படையில பார்க்கும்போது கல் கூட்டல் தீது, அதே போல வேல் கூட்டல் தீது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப தனிக்குறில் அடுத்து வராத இடங்கள்ல இந்த மாதிரி லகர புணர்ச்சி வரும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லகரம் ரகரமாக தெரியும். லகரம் ரகரமாக தெரியும். தெரிந்த பின்பு லகர விற்று கெடும். அதுதான் அந்த புணர்ச்சி. லகரம் ரகரமாக தெரிஞ்சிருச்சு. அப்ப வேற்றீதுன்னு வரணும் இல்லையா? ஆனா என்ன பண்ணிரும், திரிந்த பின்பு இந்த லகர விற்று என்ன பண்ணிருமா கெடும். லகரம் ரகரமாக தெரியும், தெரிந்த பின்பும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி பார்க்கும்போது வேறு இது அப்படிங்கிறது சரி. வாழ் குட்டல் தீது இதுவும் அதே மாதிரிதான்.
தனிக்குறில் அல்லாத இடங்கள்ல வந்திருக்கு. ஸோ என்னது தனி நெடில் தான் வரணும்னு இல்லை, தனிக்குறில் அல்லாத இடங்கள்ல லகர லகர ஈற்று புணர்ச்சி அல்வழி புணர்ச்சியாக இருக்குது. அல்வழி புணர்ச்சினா வேற்றுமை உறுப்புகள் எதுவும் எங்களுக்குலாம் மறையல. வால் தீயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வால் தீது. அப்ப இந்த இடத்துல லகரம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தகரத்தை டகரமாக மாற்றிடும். வா அதே போல இந்த லகரம் கெடும், பொது லகரம் கெடும். வால் குட்டல் தீது வாடிது. எல்லாமே என்ன அப்படின்னா புணர்ச்சி விதிப்படி நமக்கு என்னது சரிதான். இது ரெண்டும் நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், புத்தகத்துல இருந்திருக்கோம். சரியா? இதுவும் லகர லகர புணர்ச்சியில உள்ள ஒரு புணர்ச்சி விதி தான். அடுத்து 22க்கான விடை சி. ஓகே, அடுத்து இருவேறு பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு பொருள் தருக 23. இல்லுங்கிறது எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லுங்கிறது நமக்கு என்ன வேற்றுமை உருவா இருக்கும். இல்லைன்னா இன்மை வறுமை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இல்லாமை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இல்லம் அப்படிங்கிற பொருள்ல வீடு அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில பார்க்கல இரு பொருள் தருக. இல்லுங்கிறது சரியா வேற்றுமை உருவு இன்மை, அது இன்மைன்னா வறுமை. ஓகே, அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24வது கொஸ்டின். கருப்பு கருப்பு. இந்த கருப்பு அப்படிங்கிறது கருமையான நிறத்தை குறிக்கும். இந்த கருப்புங்கிறது பகை, வெறுப்பு, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. சரிங்களா? கோபம், இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். அதன் அடிப்படையில பார்க்கல கருப்பு கரும்பு அப்படின்னு சொல்லலாம், அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா கருப்புங்கிறது நிறத்தை குறிக்குமான்னு கேட்டா கிடையாது. இது இருண்ட நிறம். சரியா? கருமையான நிறத்தை சொல்லுதா? ஆமா. சரியா? அடுத்து கோபம் சொல்லுது. அப்ப 2 இடத்துல பொருள் உணர்த்திருக்கு. அப்ப 24க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். சினம் அப்படின்னு கேட்டோம்னா சினம்ங்கிறது இந்த கருப்புக்கு வந்து சினம் அப்படின்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம். இதுதான் சினம். இருண்ட நிறம் அப்படின்னு சொல்றது கருப்பு. அப்ப இது வராது. அடுத்து வெகுளி அப்படின்னாலும் சினம். அதுக்கு என்ன அப்படின்னா இந்த வல்லின ரூ வந்திருக்கிற கருப்பு தான் வரும். நிறம் அப்படிங்கிறது இடையின ரூ வந்திருக்கிறது தான் வரும். அப்ப இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 24க்கான விடை செகண்ட் ஆப்ஷன். அடுத்து வினாயன் 25 பார்க்கலாம். தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல் குட்டல் சிலை தனிக்குறில் முன் ஒற்று வந்திருக்கு. அதே போல என்ன லகர லகர புணர்ச்சி அடிப்படையில பார்க்கிறோம். வழி வரி என்ன பண்ணும், கல்லுங்கிறது ரகரமாக தெரியும். சரியா? லகர லகர புணர்ச்சியின்படி வள்ளி வல்லினம் வரும் பொழுது என்ன ஆகும், இந்த லாங்கிறது ரகரமாகவும் இந்த லாங்கிறது தகரமாகவும் தெரியும் இல்லையா? தான் அங்க சொல்லியிருக்காங்க. கல் குட்டல் சிலை கற்சிலை, பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. இது நகர நகர புணர்ச்சி. நகர நகர புணர்ச்சி பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. இந்த நகரம் என்னாகும், நகரமாக மாறும். இந்த நகரம் என்னமாகும், நகர ஒற்றாக மாறும். அதனுடைய இன மெய்களாக அப்படியே என்ன பண்ணும், மாறும். ஓகே, அப்போ பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. ஸோ இதுவும் சரிதான். அடுத்து ஒன்றன் கூட்டல் கூட்டம், ஒன்றர் கூட்டம். அப்ப இந்த நகரம் வந்துச்சுன்னா என்னவா மாறும் நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. வழி வந்துச்சுன்னா ஒன்றன் கூட்டல் கூட்டம், இந்த நகரம் வரையில ஒன்றர் கூட்டம். அப்ப சரிதான், இந்த இலக்கண முறைப்படி சரிதான். சொல் கூட்டல் மாலை. இப்ப இங்க லகரம் வல்லினம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். மெல்லினம் வந்துச்சுன்னா எப்படி மாறும்னு சொன்னோம், லகர லகர புணர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா லகரம் இந்த வகர லகரம் என்னமாகும் அப்படின்னா இதனுடைய இன எழுத்தான நகரமாகும், இதனுடைய இன எழுத்தான தன்னகரமாகவும் மாறும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, வகர லகரம் இருக்கா, மெல்லினத்துல வருமொழி இருக்கா. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துல ரன்னகரம் வந்திருக்கணும். ஆனா டன்னகரம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த சொல்லு என்னது தவறாக இருக்கு. அப்ப தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா 25க்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? வினாயன் 26 பார்க்கலாம். ஸோ தவறான இணை கேட்டிருக்காங்க. ராமனின் வில் ராமனது வில், இதைத்தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன கீ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நமக்கு இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ராமனின் வில் அதை முதல்ல பிரிச்சு பார்ப்போம்.
ராமனின், ராமன் குட்டல் இன் குட்டல் வில். இந்த இன்னும் என்ன பொருள்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு விடை கிடைச்சிடும். இந்த இடத்துல இன்னும் ராமனின் வில் அப்படின்னு சொல்றது உடைமை பொருள்ல இருக்கு. ஆனா இந்த இன்னுங்கிறது என்ன அப்படின்னா சாரி, அசை சொல் தான். சரிங்களா? இது வந்து ஒரு சாரி. அப்ப இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ராமனின் வில் அப்படின்னா என்ன பொருள்? ராமன் வில், அவ்வளவுதான். ராமனின் வில்னாலும் ராமன் வில் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைந்துதான் வந்திருக்கு. இன்னுங்கிறது ஐந்தாம் வேற்றுமை கிடையாது, இறந்த கால இடைநிலை கிடையாது. அது வந்து என்னது? சாரி. அப்ப ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இந்த தொடர்ல பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ராமனின் வில்லுங்கிற தொடர்ல ஆறாம் வேற்றுமை உருவு இருக்கா கேட்டா கிடையாது. உடைமை பொருள்ல வந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா உடைமை பொருள்ல தொடர் இருக்கு, ஆனா வேற்றுமை உருவு கிடையாது. அப்ப இது என்னது? தொகையாத்தான் இருக்கும். ஆறாம் வேற்றுமை உருவு கிடையாது, அதனால வேற்றுமை தொகைங்கிறது சரி. அடுத்து ராமனது வில், அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்துருச்சு, அப்ப அது தொடர், அதுவும் சரிதான். அடுத்து ராமன் வில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல எனது ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்னது? மறைஞ்சிருக்கு. அப்ப தொகைங்கிறது ரைட்டு தான். ஸோ ராமனின் வில். அடுத்து ராமனின் வில், ராமனின் வில்லுங்கிறது இந்த ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா வெளிப்படலை. வேற்றுமை தொடர்ந்து கொடுத்திருக்காங்க, அப்ப இது தப்பு. ஆறாம் வேற்றுமை தொகைன்னு இருந்திருக்கு. அப்ப கொடுத்திருக்கிற கூற்றுகள்ல 1 2 3 4 இந்த 4 இணைகளும் 3 இணைகளும் சரியாக இருக்கு. 1 2 3 3 இணைகள் சரியா இருக்கு, 4வது இணை மட்டும் தவறா இருக்கு. அப்ப அதுக்கு ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா சி, 4 மட்டும் சரியா தவறானதாக இருக்கு. இந்த கொஸ்டின் அதான கேட்டுக்காங்க. 26 வினாவின் 26 சி. அடுத்த கொஸ்டின் 27 தொல்காப்பியம் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் இடத்துல பார்த்தவே தெரிஞ்சிருச்சு, பண்பை உணர்த்துது அப்படின்னு. சரியா? தொன்மை கூட்டல் தொல் கூட்டல் காப்பு கூட்டல் இயம் வரும் மாதிரி தெரியும், ஆனா அப்படி வராது. சரிங்களா? ஏன்னா இது பண்பு உணர்த்தக்கூடிய சொல்ல இல்லையா? அப்ப தொன்மை கூட்டல் காப்பு கூட்டல் இயம், இதான் கரெக்ட். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா புணர்ச்சி விதிப்படி மை விகுதி கொடும். சரிங்களா? இந்த நகரம் என்ன பண்ணோம் அப்படின்னா லகர ஒற்றாக தெரியும். இந்த நகரம் லகர ஒற்றாக தெரியும் லாலா புணர்ச்சி விதியின் அடிப்படையில. மற்றபடி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தொழில் கூட்டல் காப்பு கூட்டல் அம்முன்னு வராது, காப்பி கூட்டல் இயம்னு வராது. சரிங்களா? தொன்மை ரைட்டு. சரிங்களா? மற்ற இதுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது பண்பு பெயர்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப பெரும்பாலும் அது மை விகுதி இருக்கும், அல்லது பண்பு பெயர் விகுதிகள் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பண்பு பெயர் விகுதிகள் இருக்கா இல்லையான்னு. அதன் அடிப்படையில மை விகுதி இருக்கு, அதை வச்சு நம்ம இந்த நகரம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். 27க்கு ஆன்சர் டி. அடுத்து வினாயன் 28 பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. சிலந்தி டாஸ் அருகில் டாஸ் எலி டாஸ் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சிலந்தி, சிலந்தியோடைய வலை அருகில் எலி வலை இருந்தது. அப்ப எந்த வலை வரும்னு பார்க்கணும். சிலந்தி வலையை குறிக்கக்கூடிய லகரம் என்ன லகரம்? வகர லகரம். ஓகே, அப்ப இந்த இடத்துல வகர லகரம் வரும். சிலந்தி வலை அருகில் எலி வலை இருந்தது. அப்ப இதுக்கு பொது லகர லை இருக்கும். வலை அப்படின்னா புற்று, அலை, சரிங்களா? அந்த இது வரும், எலி வலை. அப்ப இதுக்கு ஏற்றாற் போல வலைன்னு இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? சி இருக்கு. அப்ப 28க்கு சி ஆப்ஷன். அடுத்து 29 பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, போய் அப்படின்னா போய் அப்படின்னு இருந்திருக்கணும் இல்லையா? போய் அப்படின்னா போய் அல்லது போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் போகின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப தப்பு. வளருது வளருது, சரியா? வளர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப இதுவும் தப்பு. பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்மையில சொல்லியிருக்காங்க, பன்மையில சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இதை பார்க்கலாம். வாரான் வருமான். வாரான் அப்படிங்கிறது என்னது? எதிர்மறையில எதிர்காலத்துல சொல்றாங்க. வாரான் வா,
வரு குட்டம் ஆ குட்டம் ஆண் வாரான். இங்க ஆங்கிறது எதிர்மறை இடைநிலையை நிறுவி விகுதி உயிரெழுத்துல தொடங்குது அப்படின்னா என்ன பண்ணும், தன்னுடைய எதிர்மறை பொருளை நிறுவி கெட்டு புணர். ஸோ அதன் அடிப்படையில தான் வாராங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கும். வாங்கிறது வரும் மாதிரி இருக்கும், அந்த வருங்கிறது என்ன இருக்கும் ஆதி, அந்த வாங்கிறது மறுபடியும் நெடிலா இருக்கும், இந்த ரூங்கிறது உயிர் வரி முக்குரல் மெய்விட்டு ஓடி இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த புணர்ச்சி விதிகள் அடிப்படையில் இது வாராங்கிறது எதிர்மறையில வரக்கூடிய எதிர்காலம் காட்டக்கூடிய ஒரு வினைமுற்று. இது வருவாள் அப்படிங்கிறது எதிர்காலம் தான் காட்டுது, ஆனா எனக்கு நேர்மறையில இருக்கு. அப்ப இது ரெண்டும் பொருத்தம் இல்லாதது. சரியா? இது எழுத்து வழக்குல ரெண்டு சொற்களுமே கொடுத்திருந்தாலும் பொருத்தம் இல்லாம இருக்கு. இது என்னது சரியான பொருத்தமாக இருக்கு. அப்ப 29க்கு சிங்கிறது ஆன்சர். அடுத்து 30 அடிக்கடி நம்ம புத்தகத்தில் கலைச்சொல் தான் உளவியல் அக்ரானமி. அடுத்து நீர்ப்பாசனம் இரிகேஷன், பயிரிடுதல் கல்டிவேஷன், வேளாண்மை அக்ரிகல்ச்சர். பொருத்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா 4 2 3 1 4 2 3 1 ஆப்ஷன் ஏ. 30க்கு ஏ. அடுத்து எங்கு என்னும் வினாச்சொல் பொருந்தும் தொடரை தேர்வு. இந்த எங்கு அப்படிங்கிற அந்த வினாச்சொல் என்ன இடத்துல பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் ஆள்வார் எங்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எங்கு சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டா இருக்காது. அடுத்து அரங்கரிச்சாரன் என்பதன் பொருள் எங்கு அப்படின்னு கேட்க முடியாது. ஆனா நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுன்னு நாம இங்க சொன்னோம்னா அது கரெக்டா இருக்கும் இல்ல? எங்கு உள்ளது. இங்க எவ்வளவு சொற்களை பேச வேண்டும் சொல்லலாம். கடுஞ்சொற்களை பேசணுமா, இனிய சொற்களை பேச வேண்டுமா, அந்த வகை. எங்கு சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, 31க்கு ஆன்சர் டி. அடுத்து 32 பேச்சு வழக்கு சொல்லற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டாங்க. எங்கெல்லாம் நின்றிருக்கலாம், நின்று இருக்கலாம். ஓகே, எங்கெல்லாம் எங்காவது அப்படிங்கிற மாதிரி பொருள். உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, எல்லாமே பேச்சு வழக்குல இல்லாம எழுத்து வழக்குல இருக்கு. அப்ப இதை விடையாக தேர்ந்தெடுக்கலாம். மற்ற விடைகளையும் பார்ப்போம் எதனால தவறு. நான் கற்றுக் கொடுக்கிறேன். அப்ப இந்த கத்துங்கிறது என்னது, கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கணும் இல்லையா? கற்றுக் கொடுக்கிறேன், கொடுக்கிறேன், கொடுக்கின்றேன். இங்க திருங்கிற நிகழ்கால நீங்க பயன்படுத்திருக்காங்க. விடிஞ்சதும் நானும் உங்களோடு வரட்டுமா. நானும் உங்களோடு வரட்டுமாங்கிறது சரிதான். ஆனா விடிஞ்சதும் அப்படின்னா விடிந்தவுடன், விடிந்தவுடன் அல்லது விடியற்காலையில். விடிந்தவுடன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. விடிந்தவுடன், விடியல், விடியற்காலையில், விடிந்தவுடன். அப்போ 32க்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பி. அடுத்து 33க்கு பார்க்கலாம். தவறான நிறுத்தல் குறியிடப்பட்ட சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப காயிதே முல்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். அப்ப இதுல பார்த்தோம்னா எப்படி சொல்லலாம், காயிதே முல்லத். அப்ப இந்த சொல்ல என்ன பண்ணணும், அழுத்தம் கொடுத்து சொல்லணும், முக்கியத்துவப்படுத்தணும். அப்ப ஒற்றை மேற்கோள் குறிக்கல சொல்லணும். என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். இதுலயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறித்து சொல்லலாம், அல்லது இந்த இதை மட்டும் என்னது மிகைப்படுத்தி சொல்லல, இதுதான் முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னா காயிதே முல்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். அப்ப இந்த பொருளையும் முக்கியத்துவப்படுத்துறோம் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறிக்கல சொல்லலாம். புத்தகத்துல பார்த்தோம்னா இதை வண்ண சொற்களா கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு சொல்லையும் வண்ண எழுத்துக்கள்ல சொல்லியிருப்பாங்க. வண்ண எழுத்துக்கள் பயன்படுத்த முடியாத இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்து சொல்லலாம். அப்ப என்று பொருள் அப்படின்னு சொல்லல என்னது, அது ஒரு செய்தி. அது வியப்பு குறி போட்டிருக்காங்க. சரியா? செய்திங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், முற்றுப்புள்ளி தான் இருக்கு. வியப்புங்கிறது அச்சம், அவலம், அழுகை, இந்த மாதிரியான விரைவு, இந்த மாதிரி இடத்துல வரலாம், அல்லது அடுக்கு தொடர்கள்ல பயன்படுத்தணும். இங்க ஒரு செய்தி வாக்கியம்ங்கிறப்ப நம்ம முற்றுப்புள்ளி இடுவதுதான் கரெக்டானதா இருக்கும். இப்ப காயிதே முல்லத் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒற்றை மேற்கொள், காயிதே முல்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். புத்தகத்துல இந்த இடத்துல வண்ண சொல்லா கொடுத்திருப்பாங்க. இப்ப நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு இல்லையா? அப்ப இதுவும் முக்கியமா இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படிங்கிறத
அழுத்தமாக சொல்றோம். அப்ப அந்த இடத்துல மிகைப்படுத்தி சொல்ல முக்கியத்துவப்படுத்தி சொல்லு ரெண்டையும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறியில சொல்றதுனால அந்த வாக்கியத்தினுடைய பொருள் எந்த ஒரு மாறுபாடும் அடையாது, பொருள் மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. இது எல்லாமே மற்ற இதெல்லாம் பாருங்க, என்ன சிந்தையடா, சிந்தை கூட்டலடா, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒருத்தருடைய கூற்று, அதனால இரட்டை மேற்கோள் குறிப்புல சொல்லியிருக்காங்க. என்ன சிந்தையடா அப்படின்னா என்னது விழி, என்ன சிந்தையடா அடா அடி அப்படின்னு சொல்லல விழி, விழிச்சொல். விழிச்சொல்ல அடுத்து ஐயா அம்மா அப்படின்னு சொல்றோம், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணல என்ன பண்றோம், ஒரு கட்டுரை எழுதுறீங்க அல்லது ஒரு கடிதம் எழுதுறீங்க, ஐயா அம்மான்னு விழி, அந்த விழிச்சொல்லை எடுத்து அழைப்பு சொல்லை எடுத்து அந்த கார்புள்ளி இடுவது வழக்கம். ஸோ என்ன சிந்தையடா மதி அப்படின்னு எப்படின்னா கேட்கிறாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. மணி வா, மணிங்கிறது இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அழைக்கிறாங்க. மணி வா, அழைச்சி முடிச்சுட்டாங்க. மணி விழித்து சொல்கிறது, கூப்பிடுது, விழிச்சல். அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம். அப்ப இது சரியாதான் இருக்கு. இது பார்க்கல அது என்னது ஒரு கூற்று. அப்ப அந்த கூற்று என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றதுல இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துவது வழக்கம். அடுத்து என்ன இமயமலையின் உயரம், இந்த இடத்துல வியப்பு குறியும் பயன்படுத்தலாம். என்ன அந்த இடத்துலயே ஆச்சரியப்பட்டுடலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், விழிச்சொல்லாகவும் இந்த இடத்துல கார்புள்ளியை பயன்படுத்தலாம், விழிச்சொல்லையும் பயன்படுத்தலாம். என்ன இமயமலையின் உயரம், இங்க வியப்பு குறி போட்டுருவோம். ரெண்டு இடத்துல வியப்பு குறி பயன்படுத்தினாலும் தவறு கிடையாது. இதுவும் சரிதான், இதுவும் சரிதான், எப்படி வேணாலும் போடலாம். சரியா? ஓகே. அப்ப 33க்கு தவறான நிறுத்தற்குறி எதுல இருக்கு அப்படின்னா காயிதே முள்ளு. நீங்க உங்களுக்குலாம் முற்றுப்புள்ளி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு அடிப்படையா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த வாக்கியம் தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்து 34 சந்திப்புலையற்ற சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 34 சிங்கம் போல குளிர்பதியில் தென்தமிழை சீரிவா. அது சிங்கம் போலங்கிற சொல்ல எடுத்து வலி மிகுமா, மிகும். அப்ப இந்த இடத்துல மிகல இல்லையா? அப்ப சிங்கம் போல குளிர்பொதிகை, குளிர்பொதிகையா குளிர்பொதிகையா, இது வினைத்தொகை. அப்ப இப்பு மிகாது, குளிர்பொதிகை. சிங்கம் போல குளிர்பொதிகை, பொதிகை தென்தமிழே. இத்து வலி மிகும், என் வலி மிகவில்லை, அதனால இதுவும் தவறு. சிங்கம் போல இக்கு வருமா, வரும். சிங்கம் போல குளிர்பொதிகை இத்து. இங்க ஏன் இப்ப போடல அப்படின்னா பொதிகை, குளிர்ந்த பொதிகை, குளிரும் பொதிகை, குளிர்கின்ற பொதிகை. இது ஒரு வினைத்தொகை, அதனால வினைத்தொகையில வலி மிகாது. தென் தமிழை சீரிவா, அது இதான் கரெக்டா இருக்கும். சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி. அதுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வினைகள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷன் அப்படின்னா என்னது, புனைவு அப்படின்னு அர்த்தம். அப்ப இது தவறு. காப்பகம்னா தான் ஆட்சி, அப்ப இது ரெண்டும் தவறு. பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல் அப்படிங்கிறது சரியாதான் இருக்கு. பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருப்பு பாதைன்னு இருக்கு, நடைபாதை இல்லையா, நடைமேடை, நடைமேடை அப்படின்னு சொல்லணும். இதுவும் தவறு. அப்ப பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிறது நூல் நிரல்ங்கிறது தான் சரியா இருக்கு. 35க்கு ஆன்சர் சி. அடுத்து 36 மன வலிமை உடையோர் என்னும் பொருள் தரும் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன வலிமை, உரம். மன வலிமை அப்படின்னாவே உரம். உரம்னாவே என்ன வரும், இதுதான் உரம். நெஞ்சில் உரம் இருந்தால் சொல்றாங்க இல்லையா, அப்ப உறவு முதல் ஆப்ஷன்லயே இருக்கு. செருவர் அப்படின்னா செரு அப்படின்னா என்னது, செருனர் பகைவர் அப்படின்னா செரு அப்படின்னா பகை. சரியா? செருனர் பகை. இந்த செருனர் அப்படின்னா என்ன அர்த்தம், செரு அப்படின்னா போர்க்களம் போகக்கூடியவர், அப்ப போர் வீரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செருனருக்கு போர் வீரர், போர் வீரர் அப்படின்னு சொல்லலாம், போர் வீரர். அடுத்து அப்ப 36 ஆப்ஷன் பி. 37 தவறான இடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு சரிதான், எஸ்தடிக் இயற்கை மனப்பு சரிதான்,
இயற்கை வனப்பு அல்லது கவின் எல்லாம் ஒண்ணுதான். ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ரைட். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு என்னது இயற்கை கொடைன்னு கொடுத்திருக்காங்க. என்னது வன பாதுகாவலர், வன பாதுகாவலர், வன பாதுகாவலர் அப்படின்னு இருக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் தவறா இருக்கு. ஸோ 37க்கு ஆப்ஷன் டி. 38 தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். செற்றம் அப்படின்னு சொல்றாங்க. செற்றம் செருங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. சரியா? செரு குட்டல், செருங்கிற வார்த்தை. செற்றம் அப்படின்னா கருவு, பகை அப்படின்னு சொல்லுவாங்க, கோபம் அப்படின்னு சொல்லலாம். கருவு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கரு அறுத்துருவேன், பகையை தீர்த்து கொள்வது. சரியா? பகை, கோபம், கரு, சற்றம், இது சரிதான். தவறான இணைதான் கேட்டிருக்காங்க. இப்ப கொற்றம் அப்படிங்கிறது அரச நெறி. நற்றிடம் நன்மை கூட்டல் திறம், அரசு அறநெறி. சொற்றான் அப்படிங்கிறதுக்கு கேட்பவன் கொடுத்திருக்காங்க. சொற்றான்ங்கிறது சொல்பவன், சொல்பவன், கேட்பவன் கிடையாது, சொல்பவன். இதுதான் தவறா இருக்கு. அப்ப 38க்கு ஆன்சர் டி. 39 திருநீற்று காப்பு என்னும் சொல்லி பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? திரு குட்டல் நீற்றுக்கு குட்டல் ஆப்பு அப்படின்னு சொன்னா தப்பு. அப்ப சேர்த்து திரு நீற்று காப்பு அப்படின்னா இது என்ன உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் காப்பு, திருநீற்று காப்பு அப்படின்னு வரும். ஆனா பொருள் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது. ஆப்புங்கிற பொருளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீற்றுக்கு அப்படின்னா நீற்றுக்குன்னு ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வராது. சரி, திரு குட்டல் நீற்று குட்டல் காப்புன்னு வருமா? நீற்றுங்கிற வார்த்தை அதுக்கு முன்னாடி நீரு அப்படின்னு வந்திருக்கும். திருநீரு கூட்டல் காப்பு, இதையும் பிரிக்கலாம். திரு கூட்டல் நீரு கூட்டல் காப்புன்னு பிரிக்கலாம். இதுவும் வராது. அப்ப எது வரும்? திரு கூட்டல் நீரு கூட்டல் காப்பு. திருனா மீனிக்காக, நீரு, நீருங்கிறது என்ன சொல்றாங்க? நீருன்னா நீரு. நெருப்புல இருந்து உருவாச்சுல அதை வச்சு சொல்லியிருக்காங்க. திருநீரு கூட்டல் காப்பு. ஏன் நீற்று வராது அப்படின்னா இந்த நீரு தான் என்ன பண்ணும் அப்படின்னா தெரியும். நம்ம உயிர்த்தொடர் நெடில்தொடர் குற்றியல் விவரங்கள்ல உயிர்த்தொடர் நெடில்தொடர் குற்றியல் விவரங்கள்ல டூ முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? வேற்றுமையில நீற்றிலிருந்து உருவான காற்று, நெருப்பிலிருந்து உருவாச்சு. அப்ப வேற்றுமை உருவு மறைஞ்சது. வேற்றுமை தொகையில என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? ஒற்று ரெட்டிப்பு, சில இடங்கள் வள்ளிகள் இருக்கும். சரி, அப்ப நீரு கூட்டல் காப்புங்கிறது என்ன இருக்கும்? நீரு கூட்டல் காப்பு ஒற்று ரெட்டிச்சிடும் இல்லையா? இந்த ஒற்றை ரெட்டிக்கும் பொழுது பெருநீற்று அப்படின்னு வந்திருக்கும். அப்ப நீற்று அப்படின்னு வந்திருக்கும். நீற்று கூட்டல் காப்பு. இப்ப இங்க வழி மிகுமா? இயல்பின் மிதியின் என்ற உயிரும் கசதபம் மிகும். நீற்று காப்பு, பெருநீற்று காப்பு. இங்க வழி மிகுவதற்கு திருக்குட்டல் நீருக்கு இடையில வழி மிகுவதற்கான வாய்ப்பு இல்லை. திருநீற்று காப்பு. அப்ப ஆப்ஷன் 39க்கு டி தான் சரியான விடை. அடுத்த வினா பார்க்கலாம். வினாயன் 40 பசும் ஒச்சுடர் அப்படிங்கிறத பிரிக்க போறோம். பசும் ஒச்சுடர் அப்படிங்கிறத பிரிக்கலாம். சரி, இதை பிரிச்சோம்னா பார்த்தோன்னே இங்க தெரிஞ்சிச்சு. பசும் ஒச்சுடர்ல இங்க இந்த இடத்துல என்ன ஆச்சு? இந்த இடத்துல பசும் அப்படிங்கிறது பண்பு குறிக்குது. அப்ப பசுமைன்னு வந்திருக்கும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். இப்ப பசுன்னு வந்துச்சுன்னா அது தப்பு. பசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா? அப்ப அதுவும் வராது. அதாவது பிரிக்கும் பொழுது சேர்த்த சொல்லுக்கான பொருள் இருக்குதான்னு பார்ப்போம். இருக்கையில உணர்ச்சி விதிப்படி சரியா வந்தாலும் அந்த பொருளை பெறுதா? இப்ப இந்த இடத்துல சேர்த்து பார்த்தீங்க, பொருள் வந்துச்சா? இல்ல. சரி, சேர்க்கையில கரெக்டா தான் தெரியும். இப்ப பசுமைன்னு வந்துருச்சு. ஓகே, சரி. பொன், சரி. சேர்க்கையில அது வருமா? பொருள் அப்படின்னு முடிக்க முடியாது. பிரித்தால் சொற்கள் பொருள் தரணும். பிரிக்கிறதுல 3 வகை இருக்கு. ஒண்ணு பிரிக்கும் பொழுது பொருள் தரும், இல்லாட்டா அசை பிரித்தல் அடிப்படையில பிரிக்கணும், இல்ல அப்படின்னா பகுபத உறுப்புகள் வெளிப்படுமாறு பிரிக்கணும்.
இந்த 3 வகையில தான் இதை பிரிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல கேட்டிருக்கிறது பிரித்தால் பொருள் தரணும். என்ன சொல்ல உருவாக்குறோமோ அந்த சொல்ல தரணும். புணர்ச்சி விதிப்படி புணரும் பொழுது அந்த விதிகளுக்கு உட்பட்ட அந்த சொல் உருவாகி இருக்க வேண்டும். இப்ப பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர். இப்ப வழக்கம் போலதான் பொன். இந்த நகர நகர புணர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். வல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த நகரம் வந்துச்சுன்னா வல்லினத்துல நகரம் வந்துச்சுன்னா அதனுடைய இனமான ரகரமாக தெரியும். இந்த தன்னகரம் தகரமாக தெரியும். வல்லினம் வந்துச்சுன்னா மெல்லினம் வந்துச்சுன்னா அதே இது என்னது அப்படியே மாற்றம் அடையும். அப்ப பொண்ணுங்கிறது பொர் அப்படின்னு மாறும். பொற்சுட சொல்லி மாறும். இதுக்கு அடுத்து வழி மிகாத நமக்கு தெரியும். இந்த இடத்துல எப்படி புணர்ந்திருக்கும்? மை விகுதி கொட்டும். மை விகுதி கெட்டிருக்கும். பசும் பொற்சுட. பசு கூட்டல் பொருள். அப்ப அதுக்கடுத்து பசுங்கிற வார்த்தையை அடுத்து என்ன பண்ணும்? பண்பு பெயர்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பசு பண்பு பெயர்ல மை விகுதி கட்டதுக்கு அப்புறம் இனமென்மையும் தோன்றும். அதன் அடிப்படையில பசும் இப்ப பொண்ணுல உள்ள இப்புக்கு ஏற்றாற் போல இனமான இம்மு தோன்றும். பசும் கூட்டல் பொற்சுடர். பசும் பொற்சுடர். அப்ப இந்த வார்த்தை வந்துருச்சு. அப்ப 40க்கு விடை சி. 41 பார்க்கலாம். பழமொழியை நிறைவு செய்த. இஞ்சி லாபம் மஞ்சள் இல்லை. அதான் பழமொழி இல்லையா? இஞ்சி லாபம் மஞ்சள், அதாவது இஞ்சி லாபம் மஞ்சள் இலை போயிடுச்சு. இஞ்சில லாபம் எடுத்தது பருவம் அறியாமல் அல்லது சரியான பருவத்துல நம்ம விவசாயம் செய்யாததுனால மஞ்சள் விளைச்சல் அந்த இதை போடுறோம் அப்படின்னா அது நட்டமாயிற்று அப்படின்னு சொல்ற இடங்கள்ல இதை பயன்படுத்துவாங்க. இந்த பழமொழி இஞ்சி லாபம் மஞ்சள் இலை. இஞ்சில எடுத்த லாபம் மஞ்சள் விளைச்சல்ல போயிடுச்சு. அதான் சொல்லுவாங்க விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பழமொழி. அடுத்து மரபு தொடருக்கான பொருளை தேர்ந்தெடுக்க. கடை கட்டுதல். கடை கட்டுதல். கடை கட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல் அப்படின்னு கடை கட்டுதல். இதே போல கச்சை கட்டுதல் சொல்லுவாங்க. பிறரை தூண்டி விடுதல். தீவிரம் காட்டி தான் அந்த செயலை செய்யாம மற்றவங்களை என்னது தூண்டி விட்டு அந்த செயலை அது செய்ய வைக்கிறதா கச்சை கட்டுதல். இது கடை கட்டுதல். கடை கட்டுதல்னா அந்த செயலை நிறுத்த செய்யும், அப்படியே முற்றிலும் நிப்பாட்டுவது. அப்ப 42க்கு டி. 43 ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாமா? தேனும் திணையும் 2 எழுவாய்கள் வந்திருக்கு. அக்ரிமையில இருக்கு. பலவின்பால் வினைமுற்று விகுதியில முடிஞ்சிருக்கு. ஆகிற பலவின்பால் வினைமுற்று விகுதியில முடிஞ்சிருக்கு. கடற்கரையில் அலைகள் மோதியது. இப்ப இங்க கடற்கரையை நம்ம பார்க்க கூடாது. கடற்கரையில் அலைகள் மோதியது. இந்த செயலை செஞ்சது எது? கடற்கரையா அலையா? அலைகள் தான் மோதிச்சு இல்லையா? எது மோதிச்சு? அலைகள் தான் மோதிச்சு. அலைகள் என்னது பன்மையில இருக்கு. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இது பலவின்பால்ல இருக்கு. அப்ப வினைமுற்று எப்படி முடியணும்? பலவின்பால்ல முடியணும். ஆனா ஒன்றன்பால்ல முடிஞ்சிருக்கா? மோதின அப்படின்னு வந்திருக்கும். கடற்கரையில் அலைகள் மோதின. விகுதி ஏற்க வேண்டும். விகுதி ஏற்கக்கூடாது. இது தவறாக இருக்கு. மற்ற இடங்கள் பல புத்தகங்கள் அடுக்கி இருந்தன. எது அடுக்கி இருந்தன? புத்தகங்கள். இப்ப பன்மையில இருக்கு. சரிதான். அகிரிணை பன்மையில இருக்கு. கோடை வெயில் மக்களை சுட்டரித்தது. எது சுட்டரித்தது? வெயில் தான் சுட்டரித்தது. மக்கள் சுட்டரிக்கல. யார் அந்த வினைமுற்று எதுக்கு சேரும்? யாருடைய செயலா அந்த வினைமுற்று குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வெயில் தான் சுட்டரித்தது. மக்கள் சுட்டரிக்கல. மக்கள் தான் பன்மையில இருக்கு. அப்ப இது வராது. இதுக்கும் இந்த வினைமுற்றுக்கு சம்மதம் இருக்கு. வெயில் தான் சுட்டரித்தது. அப்ப வெயில்ங்கிறது ஒன்றன்பால்ல இருக்கு. அப்ப ஒன்றன்பால்ல தான் வினைமுற்று முடியும். இதுவும் சரியாதான் இருக்கு. அப்ப 43க்கு தவறான விடை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 44 யானையை குறிக்கும் சொற்கள் பொருந்தாத ஒன்றை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். 11th புக்ல எல்லாம் நிறைய கொடுத்திருப்பாங்க. ஒரு 29-30 சொற்கள் கொடுத்திருப்பாங்க. கயம், மாதங்கம், கலபம், இதெல்லாம் யானையை குறிக்கக்கூடியது. கந்துகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை யானையை குறிக்கக்கூடியது கிடையாது. கந்துகம்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். கந்துகம்னா குதிரை. கந்துகம்னா பந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராமாயணத்துல எல்லாம் பார்த்திருப்போம். சீதை ராமன் விடுதலைக்கு சுயமரத்துக்காக வரும்பொழுது சீதை என்ன பண்ணுவா? அரண்மனையோட மாடியில கந்துகம் விளையாடினாள் அப்படின்னு சொல்லுவாங்க.
கந்துகம்னா பந்து விளையாடினான். அதே போல கந்துக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. பந்து விளையாடும் போது பாடக்கூடிய அந்த பாடலை கந்துக வரி அப்படிங்கிறோம். கந்துகம்னா பந்துங்கிற ஒரு பொருளும் இருக்கு. சரியா? கந்துகம்னா குதிரை. அப்ப இதுதான் பொருந்தாத ஒன்றாச்சு. 44க்கு 4th ஆப்ஷன். 45 மரங்களின் பெயர்கள் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. கோழி, அரச மரம், அரச மரம், அரச மரம். சாலம், ஆச்சாமரம், ஆச்சாமரம், ஆச்சா மரம். வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு பொருள் இல்லையா? வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம். சந்து அப்படின்னா சந்தன மரம், சந்தன மரம். இப்ப மரங்களோட பெயர்ல பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வருது? வேரிங்கிறது தான் பொருந்தாததா இருக்கு. இது மட்டும் தான் தேன் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கு. 45க்கு சி. 46 தொண்டு என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டு, தொண்டுங்கிற சொல் தரக்கூடியது என்ன? தொண்டடம் ஏவல் சொல்லலாம், பணின்னு சொல்லலாம். அப்ப இதுல வந்துருச்சு. மற்றதையும் பார்க்கலாம். வினை சொல்லலாம், ஆனா மிகுதி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லையா? பழமை சொல்ல முடியாது, பணி சொல்லலாம். ஏவல் அப்படின்னு சொல்லலாம், ஆனா எனக்கு மிகுதி சொல்ல முடியாது. இப்ப ரெண்டுலையுமே பொருந்தக்கூடிய சொற்கள் அப்படின்னா ஏவல், பணி அப்படிங்கிற சொல்லு. 46க்கு ஏ. 47 பார்க்கலாம். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சோம்பல் அப்படின்னா என்னது? அழிவு சொல்ல முடியாது, துன்பம் சொல்ல முடியாது, எல்லாமே எதிர்ச்சொல் மாதிரியே தெரியும். சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு. சோம்பல் அப்படிங்கிறதுக்கு சுறுசுறுப்பு கரெக்டா இருக்கும். சோகம், அழிவு, துன்பம் இதெல்லாம் வராது. 47க்கு சரியான விடை அப்படின்னா. அடுத்து 48 நற்றமிழ் சொல்லை பிரித்து எழுத கிடைத்தது. நற்றமிழ் பார்த்தாலே தெரியும். பண்பு சொல், பண்பு தொகை, நன்மை கூட்டல், நன்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லணும். நன்மை கூட்டல் தமிழ், இதான் கரெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுல இருக்கு? நல் கூட்டல் தமிழ் சொல்ல முடியாது. நல் கூட்டல் தமிழ் சொல்ல முடியாது. நற்கூட்டல் தமிழ் வராது. நல்ல கூட்டல் தமிழ் சேர்த்தோம்னா நல்ல தமிழ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்ல கூட்டல் தமிழ்ங்கிறது பெயரச்ச தொடர். இது வந்து பெயரச்ச, பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர்ல வழி மிகுமா? மிகாது. நல்லங்கிறது பண்பை குறிக்குது, ஒரு குறிப்பு பெயரச்சு. நல்ல கூட்டல் தமிழ் சேர்த்து நல்ல தமிழ் அப்படின்னு தான் வரும். நல்ல தமிழ், நல்ல தமிழ் அப்படிதான் வரும். இதுல வழி மிகுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கரெக்டான அது பண்பு தொகைங்கிறதுனால இப்படிதான் இருக்கும். நன்மை கூட்டல் தமிழ், மழை விகுதிக்கடும், வழி வரும். வறுமொழியில வல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த இன்னும் என்ன ஆகும்? நகரம் ரகர ஒற்றாக மாறும். இந்த நகரத்தினுடைய இன ஒற்றாக மாறும். நற்றமிழ் அப்படின்னு மாறும். ஓகே, அப்ப இது கேட்டார் போல 48க்கு விடை சி. 48க்கு விடை சி. அடுத்து 49 சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். பூ பறித்தான், பூ ஊரெடுத்து ஒரு மொழியில வழி மிகும். முறுக்கு தின்றான், முறுக்கு. நீங்க பாருங்க, முறுக்கு தின்றான் அப்படின்னு சொல்லல, அது எழுவாயாக இருந்தாலும் அது என்னது? வள்ளின்னு. முறுக்கு தின்றான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? கரெக்டா இருக்கு, வலிமை. நீர் குடித்தான், இக்குன்னு பார்க்கல நீரை குடித்தான் அப்படின்னு வரும். ஐங்கிற வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு. இரண்டாம் வேற்றுமை தொகையில வலி மிகாது. அது என்னது? இது தவறாக இருக்கு. குதிரை கொட்டில், குதிரைக்கு கட்டிய கொட்டில் அப்படிங்கிற மாதிரி வரும். குதிரைக்கு கட்டிய கொட்டில், குதிரைக்கான கொட்டில். மாட்டு தொழுவுன்னு சொல்றேன், மாட்டுக்கான தொழுவு, மாட்டுக்காக கட்டப்பட்ட தொழுவு, குதிரைக்காக கட்டப்பட்ட கொட்டில் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது இக்கு வழி மிகும். அப்ப 49க்கு எது தவறாக இருக்கு அப்படின்னா சி. ஓகே, அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மொழி இங்க வல்லினமா இருக்கு. இங்க என்னது? 7ஆம் வேற்றுமை, குதிரைக்கு கட்டப்பட்ட கொட்டில். 4ஆம் வேற்றுமை உருவம் பயன்
தொகையாக இருக்கு. அடுத்து 50 சரியான மரபு சொல்லி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எருமை, எருமைக்கு எருமை கன்று. அணி பிள்ளை, கிளி பிள்ளை, அணி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். கிளி, கிளி குஞ்சு, கிளி குஞ்சு. புலி பரல், புலி பரல். ஆன்சர் என்ன வரும்? 1 3 2 4. 1 3 2 4. 1 3 2 4 செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. 50க்கு ஆப்ஷன் பி. ஓகேவா? வினா 51 பார்க்கலாம். கேளார் பகுபத உறுப்பு இலக்கணப்படி எடுத்து காட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கேளாருங்கிறது பகுபத உறுப்பு இலக்கணப்படி இது வந்து எதிர்ச்சொல் இல்லையா? முதல்ல அதனுடைய பொருளை பார்க்கிறோம். ஒரு எதிர்மறை சொல்லு. கேளார் அப்படின்னா உறவினர் அல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அல்லது கேட்காதவர். அப்ப உறவினர் அல்லாதவர்னா பகைவர் அப்படிங்கிற மாதிரி கூட பொருள் சொல்லலாம். கேளார் அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணப்படி பிரிக்கும் பொழுது ஒரு எதிர்மறை இடைநிலை வரும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த எதிர்மறை இடைநிலை ஆ இருக்கு, 2 ஆ இருக்குல்ல, உடம்படுமை வருமா அப்படின்னு கேட்டா வராது. இந்த இடத்துல கேள்ங்கிறது பகுதி, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, ஆறுங்கிறது வளர்பாடு இடம்பெற்று விகுதி. சரியா? படற்கையில வரக்கூடியது. இந்த ஆ என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்மறை இடைநிலை, அதனை அடுத்து வரக்கூடிய விகுதியை நம்ம பார்க்கணும். உயிரிழத்துல தொடங்குது அப்படின்னா தன்னுடைய எதிர்மறை பொருளை நிறுவி கெட்டு புணரும். சரிங்களா? அப்ப எதிர்மறை பொருளை கொடுத்துருது, ஆனா என்ன பண்ணுது? அந்த இடத்துக்கு எழுதுறது. அதோட உடலோடு உயிர் வந்து கேளார், இது கூட்டல் லா, கேளார் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்ப 51க்கு விட ஆப்ஷன் சி. எதிர்மறை சொல்லுங்கிறதுனால அந்த எதிர்மறை இடைநிலை தன்னுடைய எதிர்மறை பொருளை நிறுவி கெட்டு புணர்ந்தது. அடுத்து பார்க்கலாம். 52வது கொஸ்டின். நிறுத்தற்குறிகளை வச்சு ஒரு வாக்கியம் அமைச்சிருக்காங்க. அரைப்புள்ளியிட்டு எழுதப்பட்ட வாக்கியம் தொடர் வாக்கியம் அப்படின்னு வச்சுறாங்க. ஓகே, தொடர் வாக்கியம் தான் அரைப்புள்ளி இடுவோம். அரைப்புள்ளி எப்படி இருக்கும் தெரியுங்க? இந்த மாதிரி இருக்கும் அரைப்புள்ளி, தெரியும் இருந்தாலும் சொல்றேன். அரைப்புள்ளி இடப்படும் இடத்தில் முற்றுப்புள்ளி இடப்படின் அத்தொடர் தனி வாக்கியங்களாக மாறும். கூற்று 2 என்ன சொல்றதுன்னா, அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன தனி வாக்கியம். ஒரு தொடர் முற்று பெற்றுச்சு அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அப்ப தனித்தனி வாக்கியங்களை முற்றுப்புள்ளி விட்டு தான் நம்ம காட்டுவோம். அப்ப இந்த குற்றம் சரியா தான் இருக்கு. அப்ப குற்று 1 மற்றும் 2 சரியா இருக்கு. அது கேட்டது போல இல்ல இருக்கு. ஆப்ஷன் 4th ஆப்ஷன். 52க்கு 4th ஆப்ஷன். 53 பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1, விழிகளுக்கு பின்னர் காற்புள்ளி இடல் வேண்டும் அப்படின்னு வச்சிருக்காங்க. விழிச்சொற்கள் சொல்லும் பொழுது இப்ப நம்ம பார்த்தோம்ல, மணி, ஏனடா, இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு சொல்லும் பொழுது ஐயா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அம்மா விழிச்சொல் சொல்றீங்க. ஏனடா, ஏனடா, அவன் தானடா அப்படிலாம் அந்த விழித்து சொல்லும் பொழுது அந்த மாதிரி சொல்லும் பொழுது விழிச்சொற்கள் வரும் பொழுது விழித்து சொல்லக்கூடிய இடங்கள்ல காற்புள்ளி இட வேண்டும்ங்கிறாங்க. காற்புள்ளி இட வேண்டும், காற்புள்ளி இட வேண்டும். ஓகே, வாக்கியத்தில் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொள்ளுமாயும் ஒவ்வொரு சொற்றொடர் நிறைவிலும் அரைப்புள்ளி இடப்படும். வாக்கியத்தோட ஒரு எழுவாய் பல பயனிலைகளை ஏற்குது அப்படின்னா ஒவ்வொரு சொற்றொடர் நிறைவிலும் அரைப்புள்ளி இடப்படும். அதாவது தொடர் வாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்க சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு சொற்றொடர் நிறைவிலும் அரைப்புள்ளி. அப்ப அரைப்புள்ளி இட்டோம்னா என்ன ஆயிரும்? அது தொடர் வாக்கியமா மாறும். இல்லையா? அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் சரி, இதுவும் சரி. அப்ப 2மே சரியாதான் இருக்கு. இதுக்கு கூற்று 1 2 சரி. 53க்கு 54 தவறான உணவு தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதை படி, கதையை படி. அப்ப 2ஆம் வேற்றுமை விருப்பம் மறைஞ்சிருக்கு, அதனால வல்லினம் திகழ சரிதான். தவறான இணை கேட்டிருக்காங்க இல்லையா? தோசை கொடு, தோசையை கொடு. அப்ப இங்க இக்கு வராது, சரிதான். 2ஆம் வேற்றுமை தொகையில வலி மிகாது. உப்பு போடு. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகிற சொல்லாக உப்பு போடு. அப்ப அந்த இடத்துல என்னது? இப்பு போடு, உப்பு போடு. ஓகே, மதுரை கோயில் அப்படின்னு சொல்லி இங்க வந்து என்னன்னா இக்கு வரும். மதுரை கோயில். ஏன்?
மதுரை கோயில். இது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை. மதுரையில் உள்ள கோவில். மதுரையில் உள்ள கோவில். சென்னை பல்கலைக்கழகம் என்ன பண்ணுவீங்க? சென்னை கூட்டல் பல்கலைக்கழகம் இருக்கு. சென்னையில் உள்ள பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இப்ப போடுறீங்க இல்லையா? அதே போலதான் மதுரை கூட்டல் கோயில் மதுரை கோயில். மதுரை பல்கலைக்கழகம் மதுரை கூட்டல் பல்கலைக்கழகம் போடையில என்ன பண்ணுவீங்க? இப்ப போடுங்க. என்னது? 7ஆம் வேற்றுமை விரும்பும் பயன்படும் தொகையில் வழி மிகும். வள்ளிடம் மிகுந்து இடது மிகாமல் இருக்கு. அதனால இது தவறாக இருக்கும். அதனால இதுதான் தவறானது. அடுத்து மதலை என்னும் பொருள் தரும் சொற்கள் பொருந்தாத ஒன்று. மதலை அப்படின்னா துணை சொல்லலாம், தூண் சொல்லலாம், புத்தகத்துல இருக்கு. குழந்தை சொல்லலாம், குழந்தை. ஆனா சென்னி சொல்லலாம். சென்னி அப்படின்னா என்னது? உச்சி அப்படின்னா சென்னி அப்படின்னா உச்சின்னு. அப்ப பொருந்தாத சொல்லா இருக்குன்னா இதுதான் 55க்கு டி. மயங்கி பிள்ளைகளுக்கு சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். பெண் என்றால் பேயும் இறங்கும். அதாவது மயங்கொலி பிள்ளை அந்த பேட்டர்ன்லயே என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும். பெண் என்றால் இந்த இடத்துல ரைட்டா பேயும் இறங்கும். அப்ப இந்த 2 இடத்த மட்டும் நம்ம பார்க்கணும். பெண் என்றால் அப்ப இதை எப்படி பிரிக்கணும்? பெண் கூட்டல் என்றால் பேயும் இறங்கும். அப்படின்னா இந்த இடத்துல இறங்கும் அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்குறது இல்ல. என்ன பொருள் இந்த பழமொழியை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இதுக்கும் தான் சந்தேகங்கள் இருக்கும். இந்த இறங்கும் போடணுமா? இந்த இறங்கும் என்னென்றால் பேயும் இறக்கப்படும் அப்படிங்கிற பொருள்லதான் அந்த பழமொழியை சொல்லியிருப்பாங்க. அப்ப இறங்கும் அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்கும்னு இல்லை, இறக்கப்படும் அந்த பொருள்ல சொல்லியிருக்காங்க. இறக்கம் அப்படிங்கிற அந்த பொருள்ல சொல்லியிருக்காங்க. என்னென்றால் பேயும் இறங்கும். அப்ப ஆப்ஷன் ஏதா கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இதை சேர்த்து எழுதும் பொழுதுதான் எனக்கு பெண்ணென்றால் இந்த வார்த்தை வந்திருக்கும். இல்ல, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். பெண் உயிர்வரின் இரட்டும் என்றால் அப்படின்னு வந்திருக்கும். எல்லாரும் உடலோடு உயிர் ஒன்று பெண் என்றால் அப்படின்னு வந்திருக்கும். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல இது என்றாலும் பிரிக்கல, இந்த இன்னும் தவறாக இருக்கும். பெண்ணென்றால் இது ரைட்டு தான். ஆனா இறங்குங்கிறத இந்த இது போடையில மயங்கொலி பிள்ளையில என்ன ஆயிடும்? பொருளே மாறி போயிடும். இந்த இடத்துல பெண்ணென்றால் ரைட்டு, சரிங்களா? பெண்ணென்றால். ஆனா இந்த நாம பாரு மாறி இருக்கு. அப்ப இது ஆப்ஷன் 56க்கு ஏதான் கரெக்டா இருக்கும். துன்பம் எனும் சொல்லி எதிர்ப்பதம் கேட்டிருக்காங்க. எதிர்ப்பதம் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. துன்பம் அப்படின்னா துன்பம்னா நயம்ங்கிறது பொருளை உணர்வு, துன்பம்னா வறுமை, துன்பம்னா இன்மை. ஆனா கழிப்புங்கிறது மட்டும் என்னது? இன்பம்ங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லு. அப்ப எதிர்ப்பதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கழிப்பு 57க்கு 4th ஆப்ஷன். புத்துயிர் ஊட்டி. புத்துயிர் அப்படின்னு சொல்லல அவங்க பண்பு பெயர்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப முன்னாடி வரக்கூடிய வார்த்தை பண்பு பெயர் விகுதியோட பெரும்பாலும் இருக்கும். அப்ப புது அப்படிங்கிறது இருக்காது, புதுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்து அப்படின்னா சொல்ல முடியாது, புண்மை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பொருள் மாறுது இல்லையா? புதுமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் சரியா புண்மை. புண்மைன்னா என்னது? ரொம்ப கீழான அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது. அப்ப பொருள் மாறி போயிடும். புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படிங்கிறதா கரெக்டான பொருளா இருக்கும். பார்க்கலாமா எப்படி அதுக்கு உணர்ந்து இருக்கும் அப்படின்னா, புத்துயிர் ஒட்டி புதுமை கூட்டல் மை விகுதி கடும், புது கூட்டல் உயிர் இத்து கூட்டல் ஊனு இருக்கும். புது முற்றிய விவரமாக இருந்தாலும் என்னது? முற்று மற்றும் ஒரே வழி, முற்றும் அற்று ஒரே வழி, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடலோடு உயிர் மட்டும். அப்ப புதுன்னு இருக்கையிலே எல்லாம் இருக்கு, அது தனிய இந்த புத் அப்படின்னு வந்துருக்கு. புத் கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிறபடி புத் கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு மாறும். அதுக்கடுத்து இத்து கூட்டலும் உடலோடு உயிர் ஒன்றி இருக்கும். இந்த 2 இடத்துல உடலோடு உயிர் ஒன்றி இருக்கும். புத்துயிர்
ரூட்டி, புத்துயிர் ஊட்டி. அப்ப இந்த சொல்லுக்கு சரியான பிரித்தறிதல் புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. செகண்ட் ஆப்ஷன். 59. இருவர் நடந்து வந்தனர். அவரும் ஒருவர் ஒன்றை சுவைத்து வந்தார். அது கனிந்த மாம்பழம். அது கனிந்த மாம்பழம். இவ்வாக்கியத்தில் எச்சொல் அச்சொல்லின் அகராதி பொருளை குறிக்காமல் பிரிதொரு பொருளை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் உள்ள விஷயம் தான் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் வச்சது மாதிரி இருக்கு. என்னதான் பார்ப்போமே. இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாக்கியத்தில் எச்சொல் எந்த சொல்லு அச்சொல்லின் அகராதி பொருளை குறிக்காமல் பிரிதொரு பொருளை குறிக்கும். ஒரு சொல்லு தன்னுடைய அகராதி பொருளை குறிக்காம பிரிதொரு பொருளை குறிக்குதுன்னா அது என்னவாக இருக்கும், ஆகு பெயராக இருக்கும். கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. இந்த வாக்கியத்துல இந்த தொடர்ல எந்த இடத்துல ஆகு பெயர் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஆகு பெயர் விஷயத்த புரிஞ்சுக்கணும், அவ்வளவு. சரியா? ஓகே. அப்ப இருவர் நடந்து வந்தனர். இதுல எதுவும் நமக்கு தெரியல, ஏதோ நமக்கு என்னது ஆகு பெயர் இருப்பது போல தோன்றது இல்ல. அவர்கள் ஒருவர் ஒன்றை சுவைத்து வந்தார். அவர்கள் ஒருவர் ஒன்றை சுவைத்து வந்தார். எந்த ஒன்றை? அப்ப ஒன்றுங்கிறது என்ன குறிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்றை சுவைக்க முடியுமா? என்ன சுவைக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன குறிக்கல, அது கனிந்த மாம்பழம். அப்ப ஒன்றுங்கிறது இந்த இடத்துல எதை சொல்லுது, மாம்பழத்தை சொல்றாங்க இல்லையா, மாம்பழம். அப்ப இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு சொல் அதை குறிக்கல, ஒன்றுங்கிற என்ன குறிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த எண்ணோடு தொடர்புடைய அத்தனை எண்ணிக்கையுடைய அந்த எண்ணிக்கையோடு தொடர்புடைய மாம்பழத்தை குறிச்சு ஒரு சொல் அதனோடு தொடர்புடைய, சரியா, அந்த அகராதி பொருளை குறிக்காம அதனோடு தொடர்புடைய பிரிதொரு பொருளை குறிக்குது அப்படின்னா அது என்னவாக இருக்கும், ஆகு பெயராக இருக்கும். சரியா? ஓகே. அப்ப அந்த மாதிரி இருக்குதுன்னா அப்ப ஒன்றுங்கிறது தான் என்னது, ஆகு பெயராக வந்திருக்கு. இங்க இருவர்னா இருவர் தான், ஒருவர்னா ஒருவர் தான், கனிந்தன்னா கனிந்தது. அந்த கனிந்த அப்படின்னா கனிந்ததான். சரியா? ஓகே. அப்ப 59க்கு எது ஆன்சர் அப்படின்னா சிங்கிறதா ஆன்சர். அடுத்து 60வது கொஸ்டின் பார்க்கலாம். கேளார் என்னும் சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுப்போம். இப்பதான் நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் படிப்பு இதே சொல்ல பார்த்தோம் இல்லையா. கேளார் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ல கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பொருளை பாருங்க எப்படி மாறி கேட்டிருக்காங்க. கேளார், கேள் கூட்டல் ஆர். பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம், கேள் கூட்டல் ஆர் கூட்டல் ஆர். இந்த இடத்துல கேள் அப்படிங்கிறது உறவினரை சொல்லலாம். நம்ம நட்பை சொல்றீங்க, ஏன்மை. ஏன்மை ஏன்மைனா என்னது, நட்பு. எதுல இருந்து வந்துச்சு, கேள் கூட்டல் மை. ஏன் இந்த பொது நகரமாக மாறிச்சு, மெல்லினம் வரும்பொழுது அது என்ன பண்ணும், தன்னகர ஒற்றாக மாறி கேன். இப்படிதான் வந்துச்சு. இதேதான் கேன் அப்படின்னா நட்பு, உறவு, அந்த பொருளை சொல்ல உறவினர் அப்படின்னு வந்துடும். ஆனா ஆங்கில எதிர்மறை இடைநிலை வரையில என்ன, உறவினர் அல்ல பகைவர் அப்படிங்கிற மாதிரி பொருள் சொல்றாங்க. அப்ப நண்பர் கிடையாது, பகைவர் தான். உறவினர் கிடையாது. சரியா? வேற எப்படி சொல்லுவாங்க, கேளார், கேட்காதவர் அப்படிங்கிற மாதிரி பொருள். கேளாதவர், கேளார் அப்படின்னா கேளாதவர். அப்ப இது சொல்லலாம். அப்ப 1 4 சொல்லலாம். கேளார் என்னும் சொல்லக்கூடிய பொருளை அப்படின்னா 1 4 4th ஆப்ஷன். அடுத்து தூய தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வட்டை அப்படின்னா வட்டமான பொருள் தான், அதுல ஒண்ணு பிறமொழி சொல் கலப்பு கிடையாது. ஆனா வேகம் அப்படின்னா விரைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விரைவு. தூரம் அப்படிங்கிறத தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அன்னம் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்லலாம். அல்லது அன்னப்பறவைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, பறவை, அந்த அன்னப்பறவைய சொல்லலாம். அப்ப தூய தமிழ்ச்சொல் அப்படின்னா இதுதான். அன்னம்ங்கிறது பெருமொழி சொல், வேகம் அப்படின்னு, அன்னம்ங்கிறது சோறு,
அன்னதானம் சொல்றோம் இல்ல, சோறு, அன்னம் அப்படிங்கிற சோறு குடிக்கக்கூடிய சொல். அடுத்து பார்க்கலாம். வினாயன் 61க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வினாயன் 62 பார்க்கலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சொற்களுடைய தன்மையை தான் பார்க்க போறோம். செப்பம் அப்படிங்கிறது செம்மை அப்படிங்கிற பண்பை உணர்த்து இல்லையா, செம்மை. அடுத்து திட்பம் அப்படிங்கிறது திண்மை அப்படிங்கிற பண்பை உணர்த்து, திண்மை. திண்மை கூட்டால் பம். அந்த மை விகுதி கடும் இன்னும் எனது வழி வரும்போது இட்டா மாறும். அது போல்தான் நுட்பம் அப்படிங்கிறது நுண்மை கூட்டல் பம். தொழிற்பெயர்லையும் பண்பு பெயர்லையும் பம் விகுதி வந்தாலும் அந்த வேச்சொல் என்ன பண்பை உணர்த்துதா தொழிலை உணர்த்துதா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பார்ப்போம் இல்லையா. செப்பம் அப்படின்னா செம்மை. ஆனா அப்பம் அப்படிங்கிறது ஒரு பெயர், அப்பம்ங்கிறது ஒரு பெயர் சொல். எல்லாமே பண்பை உணர்த்தக்கூடிய சொல், இது மட்டும் பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சொல். இது எல்லாமே பண்பை உணர்த்துது. ஆனா அப்பம்ங்கிறது மட்டும் என்னது பெயர் சொல்லுங்கிறது பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சொல், பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு பெயர் சொல். அப்ப பொருந்தாத ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் டி 62க்கு 4th ஆப்ஷன். 63வது கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத இணையை தேர்க. வந்தாயை எல்லாமே வினையாளனையும் பெயர் கொடுத்திருக்காங்க பொறுத்து சொல்லி. இதுல எது பொருந்தாதது அப்படின்னு பார்க்க போறோம். வந்தாயை, வந்தாய் கூட்டல் ஐ. வந்தாய்னா ஆய், முன்னிலை ஒருமை வினைமுற்று இருக்கு. முன்னிலை ஒருமை. வந்தாய் பிரிச்சோம், பகுபத உறுப்பு இலக்கணப்படி பிரிச்சோம்னா வந்தாய் அப்படிங்கிறது ஆய் இருக்கு. வந்தானை, வந்தான் குட்டல் ஐ ஆண் இருக்கும். வந்தான் முன்னிலை ஒருமையில அத படற்கையில ஒருமையில சொல்லியிருக்காங்க. வந்தாய் முன்னிலை ஒருமை, வந்தான் ஆண் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, படற்கை ஒருமை. அடுத்து வந்தேனே, வந்தேன் குட்டல் ஐ ஏன் இருக்கு. அப்ப தன்மை ஒருமையில இருக்கு, தன்மை ஒருமை. இதுவும் சரியா தான் இருக்கு. அடுத்து கற்றோர் அப்படின்னு வச்சிருக்காங்க. கற்றோர் அப்படின்னா யாரு, ஒண்ணு படற்கை ஒருமையா இருந்துச்சுன்னா கற்றானை, படற்கை ஒருமையா இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும், கற்றானை, கற்றான் கூட்டல் ஐ கற்றானை அப்படின்னு இருந்திருக்கணும் இல்லையா, கற்றானை அப்படின்னு இருந்திருக்கணும். அல்லது படற்கை ஒருமைனா இதான் கரெக்டா இருக்கும், கற்றானை அப்படின்னு. பன்மையில சொன்னோம்னா கற்றாரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும், அல்லது கற்றோரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு, கற்றோர்னு இருக்கு. கற்றோர்ங்கிறது என்னது, இது என்னது சொல்லியிருக்காங்க, படற்கையில பன்மையில உள்ள ஒரு பெயர் சொல், படற்கை பன்மையில உள்ள ஒரு பெயர் சொல். அப்ப இதுதான் தவறாக இருக்கு, மற்ற எல்லாமே சரியா இருக்கு, இது மட்டும் தான் தவறா இருக்கு. படற்கை ஒருமையா இருந்துச்சுன்னா கற்றானை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். படற்கை பன்மையா இருந்துச்சு அப்படின்னா கற்றாரை அல்லது கற்றோரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். கற்றோர் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. அது என்னது, படற்கையில பன்மையில வரக்கூடிய ஒரு பெயர். இப்ப 63க்கு ஆப்ஷன் டி. 64 சரியற்ற இணை கேட்டிருக்காங்க. சரியற்ற இணை அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்ச்சொற்கள், நல்லன், நல்லவன், நல்லவள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியாதான் இருக்கு. இல்லாளன், இல்லாளன்னா இல்லத்தினுடைய தலைவன். இல்லாள், இந்த இடத்துல இல்லாள்னா இல்லாதவள்னு பொருள் கொள்ளக்கூடாது, இல் குட்டல் ஆள் அப்படின்னு பிரிக்கணும். இல் குட்டல் ஆ குட்டல் அல் அப்படின்னு பிரிக்க கூடாது, ஆள் குட்டல் ஆள் அப்படின்னு, சரி ஆள் அப்படின்னு பிரிக்க கூடாது, இது தப்பு. எப்படி பிரிக்கணும், இல் குட்டல் ஆள். இல்லத்தினுடைய தலைவியை சொல்லக்கூடிய, இல்லத்தினுடைய இல், இல்ல வீடுன்னு அகத்தினுடைய தலைவி. ஒருவன் அப்படின்னு இருக்கு, இது சரிதான். ஒருவன், ஒருவனுக்கு எதிர்ச்சொல் அன் வந்திருக்கிறதுனால அள்ளி சேர்த்திருக்காங்க, ஆனா இது தப்பு. ஒருவன் அப்படின்னு சொன்னா தப்பு, ஒருவன்னா தப்பு. ஒருத்தி அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும், ஒருத்தி. அது தமிழன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, தமிழன் சொல்லுவோமா, இல்ல தமிழச்சி, சி விகுதியை சேர்க்கணும் இல்ல, அது மாதிரி இங்க தீ விகுதியை சேர்க்கணும். படற்கையில ஒருமையில
பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்ப இதுதான் என்னது தவறாக இருக்கு. கல்வன் கல்வி ரைட்டு தான் சரிங்களா. கல்வி எந்த இல் போட்டிருக்கான்னு பாருங்க. கல் குட்டல் வி கல்லுதல் திருடுதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப 64க்கான சரியான விடை சி. அடுத்து 65 வினாயன் ஒருமை பண் பிள்ளைகள தொடரை கேட்டிருக்காங்க. ஒரு தேங்காய் வாங்கினேன், ஒரு தேங்காய் வாங்கினேன். அப்ப எண்ணிக்கையை குறிச்சுட்டாங்கன்னா அதுக்கடுத்து என்ன பெயர் அடுத்து வரக்கூடியது ஒருமையாகவோ பன்மையாகவோ இருக்கலாம். அதை பத்தின பிரச்சனை கிடையாது. தேங்காய் வாங்கினேன், 1000 தேங்காய் வாங்கினேன். 1000 அப்ப இத பன்மையில சொல்லணும் தேவையில்லை. 1000 தேங்காய் வாங்கினேன். சேவல் கூவிற்று, சேவல் கூவிற்று. அப்ப இது என்னது சேவல்ங்கிறது என்னது அக்ரிநிலை சொல்லியிருக்காங்க, ரூ விகுதி சேர்த்திருக்காங்க வினைமுற்றுல, அது சொல்லலாம். ஓகே, சேவல் கூவிற்று. செய்தி வாரா, செய்தி அப்படிங்கிறது ஒருமையில இருக்கு சரிங்களா. எழுவாய்ங்கிறது எப்படி இருக்கு ஒருமையில இருக்கு. அப்ப பயனிலை எப்படி இருக்கணும் அல்லது வினைமுற்று எப்படி இருக்கணும், செய்தி வராது அப்படின்னு தான் சொல்லணும். வாரா அப்படின்னா செய்திகள் வாரா அப்படின்னு வேணா சொல்லணும். செய்திகள் வாரா, செய்தி வராது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இதுதான் பிழையாக இருக்கு. ஒருமை பன்மையில பிழையுள்ள தொடர் அப்படின்னா டி ஆப்ஷன். அடுத்து 66 காட்டிய பகுபத உறுப்பு இலக்கணப்படி பிரிக்க போறோம். காட்டிய, காட்டிய அப்படிங்கிறது எது கரெக்டா இருக்கும், காடு வருமா, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா காட்டுதல், காட்டு. அப்ப காட்டு அப்படிங்கிறத வச்சு பிரிச்சோம் அப்படின்னா ஈ இடையில வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. காட்டு கூட்டல் ஈய அப்படின்னு சொல்றதுக்கு இது வியங்கோல் வினை முற்று கிடையாது. காட்டிய அப்படிங்கிறது எச்சம். என்ன எச்சம், பெயரெச்சம். காட்டியங்கிறது பெயரெச்சம், இறந்த கால பெயரெச்சமா இருக்கும். ஸோ அது பகுபத ஒரு இலக்கணம் மட்டும் பிரிங்க. காட்டு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ. காட்டு பகுதி இன் இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை ஈ கூட்டல் ஆ. இது என்ன அப்படின்னா சந்தி, உடம்படு மெய் சந்தியாக வந்திருக்கு. ஆ பெயரச்ச விகுதி, பெயரச்சத்தினுடைய பெயரச்ச பெயரச்ச விகுதி காட்டிய. என்ன ஆகுது, இன்னுங்கிறது கெடுது விகாரப்படி, ஈயும் ஆவும் சேராது இல்லையா, உடல் உயிரோடு உயிர் சேராது இல்லையா, அதனால உடம்படு மெய்யாக ஈ வந்திருக்கு. ஈ ஐவலியாவும் ஏனைய உயிர் வழி வகும். அப்ப ஈ வந்துச்சுன்னா யகர உற்று வரும். ஸோ அதன் அடிப்படையில பகுபத உறுப்பு இலக்கணம் படி பிரிச்சோம்னா காட்டு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ. இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பெயரச்ச சொல்லுதான் இந்த காட்டிய. 66க்கு ஆப்ஷன் சி. வினாயன் 67 போயது வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க, பிரிச்சு பார்ப்போம். ஓ கூட்டல் இ கூட்டல் ஆ கூட்டல் டூ. போங்கிறது பகுதி, தூங்கிறது என்னது விகுதியில வந்துடும் சரியா, சந்தி. அதே போல என்னது ஆங்கிறது சாரி. போங்கிறது தான் வேர்ச்சொல்லா இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 67க்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 68 பார்க்கலாம். 68 வண்டின் கால். இதுல வண்டு கூட்டல் இன் கூட்டல் கால்னு பிரிக்கும் பொழுது பகுபத உறுப்பு இலக்கணப்படி பிரிக்கப்படும் பொழுது இன் என்பது எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. வண்டின் கால். நம்ம இதுல என்னது வண்டினுடைய கால் அப்படின்னு தான் பார்க்கணும். 6ஆம் வேற்றுமை தொகை வண்டினது கால், அதுங்கிற 6ஆம் வேற்றுமை உருபு என்னது மறைஞ்சிருக்கு. ஆனா இந்த இன்னுங்கிறது அதுங்கிற பொருள்ல சொல்லலாம். இன்னுங்கிறது என்ன அப்படின்னா இறந்த காலத்தை காட்டுதா கிடையாது. இன்னுங்கிறது சாரியையாக வந்து அது ஒரு பொருளற்ற ஒரு சொல்லு சரியா, அசை சொல் மாதிரி தான். 5ஆம் வேற்றுமை உருபா கிடையாது. இன்னுங்கிறது இன்னும் இல்லுல வரக்கூடிய 5ஆம் வேற்றுமை உருபா கிடையாது. நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள்ல வந்திருக்கா கிடையாது. 6ஆம் வேற்றுமை உருபா கிடையாது. இங்க 6ஆம் வேற்றுமை உருபு அது, அது, ஆது, ஆ, அவ்வளவுதான் 6ஆம் வேற்றுமை உறுப்புகள். உரிமை பொருள் அல்லது கிழமை பொருள் வரும். இது ஏதாச்சும் மறைஞ்சு வந்திருக்கா கிடையாது. இன்னுங்கிறது சாரியை சரியா. அடுத்து 68க்கு ஆப்ஷன் டி. 69 பொறுத்துகள். இதுல பார்க்கலாம். இது இடைச்சொல்ல 9th புக்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு ஒலி எஸ்ஐ வினா எதிர்மறை ஐயம் அப்படின்னு சொல்லிட்டு
இடைச்சொல்ல ஓ, ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம் அப்படிலாம் இருக்கும் இடைச்சொற்கள். அது என்னென்ன பொருள்ல வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பொருத்த போறோம். பிச்சை எடுக்கவோ வந்தான், பிச்சை எடுக்கவோ வந்தான் அப்படின்னு கேட்டா அதுக்காக வந்தானா அப்படிங்கிறது, பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வந்தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ செய்வாய் நானும் செய்வேன், நீ செய்வ நான் செய்வேனா, செய்ய மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி, நீ அதாவது எதிர்மறையில சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுங்க, பிங்கிறது ஓகாரம். நீயோ பாடினாய், நீயோ பாடினாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, வினால கேட்கிறாங்க. நாயோ நரியோ வந்திருக்கு, ஐயம் எதுவும் தெரியாது, நாயோ நரியோ வந்திருக்கு. அப்ப இது நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சதை வச்சு நீங்க பொறுத்துனீங்க அப்படின்னாவே ஓரளவு உங்களுக்கு விடை வந்து. பிச்சை எடுக்கவோ வந்தான், அதுக்காக நான் வரல, பிச்சை எடுக்கவா வந்தேன், அதுக்கு வரல நான். அப்ப அதை ஒலித்து சொல்றோம். அப்போ ஒலி அசை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடுத்து நீ செய்வாய் நானும் செய்வான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, எதிர்மறை. நீயோ பாடினாய், வினால கேட்கிறோம் இல்ல. அப்ப வினா எழுத்துக்கள்ல பார்த்திருக்கோம் ஆ, ஓ. அப்ப இந்த இடத்துல இந்த ஓ என்னது, வினா எழுத்தாக வந்தது. நீயோ பாடினாய், நீயா பாடினாய் அப்படின்னு கேட்கறதுக்கு நீயோ பாடினாய். அப்ப பொருத்தி பாருங்க, 1, 3, 2, 4 எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ. அடுத்து 69க்கு ஆப்ஷன் ஏ. 70க்கு பார்க்கலாமா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. தரினா என்ன, தரினா என்னன்னு கேட்டிருக்காங்க. தரி அப்படின்னா என்னது, வெட்டுதல், துண்டாக்குதல், அந்த மாதிரி பொருள்ல வரும். தரி ஆடையை தரித்தல், ஆடையை அணிந்து கொள்ளுதல், அந்த மாதிரி பொருள்ல வரும். அப்படி பார்த்தோம்னா தரினா வெட்டு, அணிந்து கொள், ஃபர்ஸ்ட்லயே ஆப்ஷன் இருக்கு. மற்றது பார்க்கலாமா, தரினா துண்டாக்கு, ஓகே. ஆனா கலை அப்படின்னு சொல்றது வராது, இது வராது. அணிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வராது. வெட்டு அப்படின்னு சொல்றதும் வராது. வெட்டு அப்படிங்கிறது வரும். அணிந்து கொள், போர்த்திக்கொள், அந்த மீனிங்ல வேணா சொல்லலாம். ஆனா என்னது, அணிந்து கொள் வேற, போர்த்தி கொள்ளுதல் வேற. சரி, இதுக்கு சரியான இணையான பொருத்தம் அப்படின்னு கேட்டா பொருத்தி கொள்ளுதல் அப்படின்லாம் கிடையாது, கலை அப்படின்னு சொன்னா கிடையாது, வெட்டுன்னு கிடையாது. தரி அப்படின்னா வெட்டு, அணிந்து கொள். சரி, ஆடை தரித்து வந்தான் எங்க சொல்றாங்களா, மர உடை தரித்து வந்தாள் சொல்றோமா. அப்ப ஆடை அணிந்து கொள்வதைத்தான் சொல்லுவாங்க. அடுத்து 70க்கு ஏ. 72 சந்திப்புடைய ஏற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதவள் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீதியொளி செங்கோலாய் அப்படிங்கிறது வினைத்தொகை, வினைத்தொகையில வழி மிகாது. அப்ப இது ரெண்டையும் நிக்கலாம். நீதியொளி செங்கோலாய் இத்து சொல்லணும், செங்கோலாய் ஆய் ஆக இதெல்லாம் எடுத்து எழுது, வழியில மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ, ஆய் ஆக என. அப்ப இத்து வரும், இங்க இத்து இல்லை, அப்பவே ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்ல. திருக்குறளை 2ஆம் வேற்றுமை அடுத்து வழி மிகும், அது எல்லா இடத்துலயுமே போட்டிருக்காங்க. தாங்கு தமிழ் நீடு வாழ், தாங்கு தமிழ் அப்படிங்கிறது வினைத்தொகை, அங்க இத்து போடக்கூடாது, அதனால ஸோ பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் 71க்கு. அடுத்து பார்க்கலாமா, 72வது இதை பார்க்கலாம். விநாயகன் எழுத்து சந்திப்புல ஏற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டாங்க. கலை சொற்களை, கலை சொற்களை இச்சு வருங்களே, கலை சொற்களை, கலை சொற்களை. அப்ப இந்த இடத்துல இச்சு இல்லை, கலை சொற்களை ரெண்டும் நீக்கிடலாம். கலை சொற்களை ஒளிபெயர்ப்பு செய்தோம், ஒளிபெயர்ப்பு இப்பு வராது இல்ல, ஒளிபெயர், ஒளிபெயர்ப்பு, ஒளிபெயர்ப்பு, ஒளிபெயர்ப்பு இதுதான் சரியா இருக்கும். அடுத்து மொழிபெயர்ப்புலையும் இப்பு வராது இல்ல, ஒளியை பெயர்த்து, பெயர்ப்பு பெயர்க்கும், மொழியை பெயர்க்கும். அதுல அந்த ஒளிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புல இப்பு வராது, இதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க. டேஸ் முன் இனமென்மையும் தோன்றும் என்கிறது நன்மை. எங்கெல்லாம் இனமென்மையும் தோன்றும், இனமென்மையும் தோன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம், மென்மையும் தோன்றும். அப்ப என்னது, வலியும் மிகும், இனமும்
இது இனமென்மையும் தோன்றும் சொல்றாங்க. வல்லினமும் மிகும், இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது எங்கெங்கெல்லாம் இது பண்ணும் நமக்கு தெரிஞ்சு, ஒண்ணு பூப்பெயர்ல மிகும், இன்னொன்னு புலிங்கிற சுவை பெயர்ல வலி மிகும். இல்ல, பூ கூட்டல் செண்டு பூச்செண்டு. அப்ப பூ பெயர்ல வலி மிகும் நான் இருக்க ஆப்ஷன்ல. திசை பெயர்ல மிகுமா, இனமென்மை மிகுமா? மிகாது. சரி, திசை பெயர்ல வலி மிகும், மேற்கு கூட்டல் திசை மேற்கு திசை இது சொல்லலாம். பண்பு பெயர்ல மிகுமா? மிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இனம் மென்மையும் வல்லினத்தோட என்ன பண்ணணும், மெல்லினமும் தோன்றணும்னா பூ பெயர்ல, இல்லாட்டா புலிங்கிற சுவை பெயர். புலி கூட்டல் சோறு புளிச்சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புலி கூட்டல் சோறு புளிச்சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல என்னது புளிஞ்சோறு அப்படின்னு கூட சொல்லுவோம். புளிஞ்சோறு. பூ கூட்டல் செண்டு பூச்செண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இல்லாட்டா என்னது பூஞ்செண்டு. அதே இது பூ கூட்டல் தோட்டம் பூந்தோட்டம் பூத்தோட்டம் சொல்லுவோம். இல்லாட்டா பூந்தோட்டம் அப்படின்னு கூட சொல்லுவோம். பூந்தோட்டம். இதே போல பூ கூட்டல் பந்து பூப்பந்து அல்லது பூம்பந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்போ பூ பெயர்ல இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர். பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவர். சரி, இசையொலிய வசையொலிய வாழ்வாரை வாழ்வர், இசையொலிய வாழ்வாரை வாழாதவர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த திருக்குறளை வச்சு சொல்றாங்க. பணி இல்லாமல் வாழ்பவர் இசை ஒளிய, சரி, வசை ஒளிய, வசைனா பழி, வசை ஒளிய வாழ்பவரை வாழ்பவர், இசை புகழ்னா இசை, இசை ஒளிய வாழ்பவர் வாழாதவர், இசை ஒளிய வாழ்பவரை வாழாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் சொன்ன குரல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. 74க்கு பி. 75 உணர்ச்சி விதி தருக கற்சிலை கல் குட்டல் சிலை, அதுல இருந்துதான் வந்திருக்குல்ல, கல் குட்டல் சிலை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். லகர புணர்ச்சியில வழி வரும் பொழுது எனது இல்லை என்னாயிரும் இராக தெரியும். கல் குட்டல் சிலை கற்சிலை. மறுமொழியில வல்லினம் வந்திருக்கு, அப்ப லகரம் என்ன பண்ணும், ரகரமாக தெரியும். கல் குட்டல் சிலை கற்சிலை. அப்ப அந்த மாதிரிதான் இது வந்திருக்கு. அப்ப லா வந்துச்சுன்னா என்ன ஆகும், வல்லினம் வரும் பொழுது என்ன ஆகும், வல்லினம் வந்துச்சுன்னா வழி வரின் லாங்கிறது என்ன ஆயிரும் ராகாவும் ரா, வல்லின ரகரமாகும். பொது நகரம் வரும் பொழுது என்ன ஆயிரும், அது தகரமாகவும் மாறும் இல்லையா, தகரமாகவும் மாறும். அப்ப லா வேற்றுமையா, ஆமா, லா வேற்றுமையில் வழி வரின் என்ன ஆயிரும் ரா டாவா மாறும். இந்த இருக்கு லா வேற்றுமையை உணர்த்துதான். ஆமா, கல் கூட்டல் சிலை கற்சிலை, கல்லால் ஆன சிலை, மூன்றாம் வேற்றுமையை உணர்த்துது இல்லையா, வேற்றுமை வருது. லா வரும் பொழுது வழி வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் ரா டாவா மாறும். ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கு புணர்ச்சி விதிப்படி சரியா இருக்கும். லா வேற்றுமை தரவும் இருக்கு, டா வராது, ரடவும் அப்படின்னு தான், ராட்டா அப்படின்னு தான் வரும். ஓகே, அடுத்து 75க்கு ஃபோர்த் ஆப்ஷன். வினா எண் 76 பார்க்கலாம். மகிழ்ச்சியின் மைந்துரும் போது டேஸ் நினைன்னு கேட்டிருக்காங்க. இகழ்ச்சியின் குரல் பார்த்தோம் அப்படின்னா, இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக, இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக. தாம்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போது என்னது நல்ல சந்தோஷத்துல மகிழ்ச்சியில தன்னுடைய கடமையை செய்ததுனால கேடு நேர்வதற்கு உள்ளானவர்கள் இருப்பாங்களே, தன்னுடைய அந்த மகிழ்ச்சியின் காரணமாக கடமையை செய்ய தவறியவர்கள் இருப்பாங்கள, அவங்க கெட்டதை நினைச்சு பார்க்கணும். எப்ப மறதியால் கெட்டவர்களை, யாரு, இகழ்ச்சியின் மைந்துரும் போது டேஸ் யார நினைக்கணும்,
மறதியால் கெட்டவர்களை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபோர்த் ஆப்ஷன், இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது. மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது யாரை நினைக்கணும் அப்படின்னா மறதியால் கெட்டவர்கள், இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக, உள்ளுகன்னு நினைக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. 76க்கு ஃபோர்த் ஆப்ஷன். 77 வாசல் குட்டல் அலங்காரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடலோடு உயிர் ஒன்றது, இல் கூட்டம் ஆ லா, வாசல் அலங்காரம் இதா இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் வாசல் அலங்காரம். ஓகே. 77க்கு சி. 78 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், ஆளுதல், தொழிற்பெயர், ஆளு கூட்டல் தல், ஆளு கூட்டல் தல், தல் விகுதி இருக்கு. அப்ப ஆளு அதான் என்னது வேர்ச்சொல். ஆள் அப்படின்னு வராது. இப்ப ஆளல், ஆளல் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆளல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு வேர்ச்சொல்ல என்ன பண்ணலாம்? ஆள் கூட்டல் அல், உடலோடு உயிர் ஒன்றி லான்னு மாறி இருக்கும் ஆளல். ஆளலுக்கு வேர்ச்சொல் ஆள் வேணா சொல்லலாம். ஆனா என்னது ஆளுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு தல் விகுதி வந்திருக்கு, ஆளுங்கிறது தான் வேர்ச்சொல். ஆளு ஆள் ரெண்டும் ஒரே செயல் தான், ஆனா வெவ்வேறு வேர்ச்சொற்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து 79 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? குண்டலகேசி. அப்படி பார்த்தோம்னா எடுத்தோடய சிய செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து சிலம்பு, மணநூல், மா ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டாவது லெட்டர் பார்க்கிறோம். இன்னு கூட்டல் ஆ, இன்னு கூட்டல் இ, மணி கிடையாது. ஸோ 79க்கு சி ஆப்ஷன். அடுத்து 80 ஊர் பெயரின் மறுவையை அறிந்து பொருந்தாத இணையை தேர்வு சொல்லிட்டோம். பொருந்தாத இணையை கண்டறியும். புதுக்கோட்டை என்ன வரும்? புதுமை வருமா? கிடையாது. புது கை, புதுகை. புதுவை அப்படின்னா புதுச்சேரியை சொல்லக்கூடிய சொல். அப்ப இது தவறாக இருக்கு. பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. எல்லாமே தவறா இருந்த பொண்ணு சரியா கூட இருக்கலாம். அப்ப டக்குன்னு என்னது விடைய சூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பார்க்கலாம். கோயம்புத்தூர், அப்ப கோவைன்னு கொடுத்திருக்காங்க, சரியா இருக்கு. ராமநாதபுரம் முகவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சரியாதான் இருக்கு. உதகமண்டலம் ஊட்டின்னு கொடுத்திருக்காங்க, சரியா இருக்கு. இப்ப எல்லாமே சரியா இருக்கு, இது மட்டும்தான் தவறா இருக்கு. அப்ப இதுதான் பொருந்தாது. ஆப்ஷன் ஏ 80க்கு. 81 பார்க்கலாம். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம். பதம் கல்லுங்கிற வேர்ச்சொல்லை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே. கண்டான், இதுக்கு வேர்ச்சொல் என்னது? கான். அப்ப இது வராது. வாசிப்பான், வேர்ச்சொல் என்னது? வாசி. அப்ப இது வராது. கற்றேன், கல் குட்டல் கற்றேன், பிற்று குட்டல் ஏன். இறந்த காலத்துல வந்து கல், கல்லுதல். கல்னா இங்க வந்து என்னது? பாறையை சொல்லல, கல் அப்படிங்கிற வினையை சொல்லு. கல்லுதல் அப்படிங்கிற செயலை சொல்லியிருக்கு. அதை வச்சுதான் நம்ம என்னது தொழிற்பெயர் உருவாக்கிறோம். கல் குட்டல்வி, கல்வின்னு உருவாக்கியிருப்போம் இல்லையா? கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க கல்லுங்கிற வேர்ச்சொலை வச்சு சொல்லிக்காங்க. கல் குட்டல் குட்டல் ஏ, கற்றேன் அப்படின்னு மாறு. அப்ப வேர்ச்சொல்ல வந்தது எது அப்படின்னா சி தான். கல்லுங்கிற வேர்ச்சொல்லை வச்சு உருவான பதம் எது அப்படின்னு கேட்டா, சொல்லு எதுன்னு கேட்டா சி. படித்தார் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் படி. அப்ப இதுவும் வராது. அப்ப 81க்கு விட சி. அடுத்து 82 துன்பம் என்னும் பொருள் தரும் மரபு தொடர். மரபு தொடர்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பத்தை சொல்லுது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல துன்பத்தை தான் சொல்லுது. ஆழம் தெரியாமல் காலை விடுவது, இது அறியாமல் செய்யக்கூடிய ஒரு செயல். அப்ப இது துன்பத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம். இடி விழுந்த மரம் போல துன்பப்படுறது. சரி, ஓகே. இது எல்லாமே துன்பத்தை சொல்லக்கூடியது. ஆழம் தெரியாமல் காலை விட்டது அப்படிங்கிறது அறியாமல் செய்யக்கூடிய ஒரு செயலை சொல்லுது. அப்ப இது மட்டும்தான் எழுது பொருந்தாத ஒன்றாக இருக்கு. மரபு தொடர்கள் எல்லாமே துன்பத்தோட ரிலேட் ஆகுது, எல்லாமே பொருந்தது. இது மட்டும் துன்பம்ங்கிற பொருளை தரல, அறியாமையால் செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து குறிப்பிடுது. அப்ப 82க்கு சி. 83 வேலோடு நின்றால் இடுவென்றது போலும். சரியா? திருக்குறள்ல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சிருக்காங்க. வேலோடு நின்றால் இடுவென்றது போலும். இது என்ன சொல்ல வர்றாங்க? வேலோடு நின்று இடுவென்றது போல்னா அச்சுறுத்தி ஒரு விஷயத்த நிறைவேற்றிக் கொள்வது. யாசிக்கிறாங்களா, இறந்து கேட்கிறாங்களா? கிடையாது. வரி பெறுவதில் சொல்றதா? இல்ல.
அச்சுறுத்தி பெறுதல். ஒருத்தவங்கள பயமுறுத்தி அந்த விஷயத்த என்னது வேலோட வந்து கீழே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. அச்சுறுத்தி ஒரு விஷயத்த என்ன பண்றது, வழிப்பறி கிட்டத்தட்ட. சரியா? திரைப்பொருள் அழித்தல். திரைப்பொருள் வந்து என்னது, ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு கொடுக்குறாங்களான்னா கிடையாது. இது கிட்டத்தட்ட வழிப்பறி, அச்சுறுத்தி பெறுதல். வேலோடு நின்றால் ஈடுபடுறது போ. சூப்பர் கம்ப்யூட்டர். அப்ப 82க்கு பாத்தீங்கன்னா சி. 84வது கொஸ்டின் பாருங்க. கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் என்பது தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும், அழகான கம்ப்யூட்டரா கிடையாது. தனிநபர் கம்ப்யூட்டர்னா பர்சனல் கம்ப்யூட்டர், பிசி. மீத்திறன் கணினி, மீத்திறன் கணினி அதான் சூப்பர் கம்ப்யூட்டர். மென்திரை வராது. ஆப்ஷன் சி. 85 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நுழாய், கருக்கல், கச்சல், கவ்வை, இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. நுழாய் அப்படிங்கிறது சரியா, இளம் பாக்கு. பாக்கு இருக்குல்ல, இளம் பாக்கு, இளம் பாக்க குறிக்கக்கூடியது. கருக்கல் அப்படிங்கிறது நெல்லை குறிக்கக்கூடியது. கச்சல் அப்படிங்கிறது வாழை கச்சல் சொல்றோம் இல்லையா. கவ்வை அப்படிங்கிறது எல்லை குறிக்கும். எல்லாமே என்னது, பிஞ்சு வகை. இளம் பாக்கு சரியா, முற்றாத நெல்லை தான் என்னது கருக்கல் சொல்லுவோம். கச்சல் அப்படின்னா வாழையினுடைய காய்களை வாழை கச்சல்னு சொல்லுவோம். கவ்வை எள்ளுடைய அந்த இளமையில உள்ள அந்த பிஞ்சு வகையை கவ்வைன்னு சொல்லுவோம். எல்லாமே பிஞ்சு குறிக்குது. சரியா? 85க்கு 4th ஆப்ஷன். 86 எவ்வகை வாக்கியம் சரியென கண்டறியன்னு கேட்டிருக்கான். கவிதா படித்தாள், அவதான் படிக்கிறான். அப்ப என்ன சொல்லலாம், எவ்வகை வாக்கியம் இருக்கு. அப்ப தன்வினையில சொல்லலாம். அப்ப எவ்வகை வாக்கியம் சரின்னு கேட்டிருக்காங்க. செய்வினைன்னு கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் செய்வினை செயற்பாட்டு வினைனா அல்ல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இருக்கணும், செய்யப்படும் பொருள் இருக்கணும். ஒருவேளை செய்யப்படும் பொருள் இருந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தாலும் கூட பிரச்சனை. கவிதா படித்தாள்ங்கிறது தன்வினைங்கிறது கரெக்டா இருக்கும். சரி, அப்ப இதை வேணா நீங்க வெயிட்டிங்ல வச்சுக்கிறோம். கவிதா படிப்பித்தாள், பி விகுதி வந்துருச்சு. அக்யூரேட்டா நமக்கு தெரியும் அது பிறவினையாகத்தான் இருக்கும். மிகச்சரியாக நமக்கு என்னது, அது பிறவினை தொடர்ந்து தெரியுது. சேரன் பகைவரை வீழ்த்தினான். சேரன் பகைவரை வீழ்த்தினான். அப்ப பகைவரை வீழ்த்தினான். அப்ப இதுல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. செயற்பாட்டு வினையாக இருக்காது, செய்வினையாகத்தான் இருக்கும். அப்துல் நேற்று வந்தான். அப்துல் வந்தான், அவன் நேற்று வந்தான்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்துல் வந்தான், அவன் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கான். அப்ப இது செய்வினையும் கிடையாது, தன்வினை. இது என்னது, தன்வினை. தன்வினை. கவிதா படித்தாள்ங்கிறதையே தன்வினைன்னு சொல்லணும். கவிதா படித்தாள் அப்படின்னா தன்வினை. கவிதா படிப்பித்தாள்னா தான் பிறவினை. அப்ப இது என்னது, அப்ப எது சரியா இருக்கு அப்படின்னா கவிதா படிப்பித்தாள். படிப்பித்தாள். பி வி விகுதிகள் வந்துச்சுன்னா பிறவினை, பி வி. அதே போல செய், வை, பண்ணு, இந்த மாதிரி சொற்கள் வந்தாலும் அது என்னது, பிறவினைன்னு பார்த்திருக்கும். ஸோ 86க்கு ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கும். 87 எதிர்காலம் காட்டும் வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இது எல்லாமே வினைமுற்று. கொஞ்சம் செய்யுள் வழக்குல இருக்கு. பகுபத உறுப்பிலக்கணம் படி நாம பிரிச்சோம் அப்படின்னா இதற்கான பொருள் நமக்கு தெரியும். உண்டனன் சரிங்க, உன் குட்டல் இட் குட்டல் அன் குட்டல் அன். ஆக்சுவலி இந்த இடத்துல ஆண் வந்து இருக்கணும். அன் விகுதி வந்ததுனால ஆண்கிறது என்னது, அண்ணுன்னு கூறும். அண்ணுங்கிற விகுதியை அடுத்து எப்பவுமே என்னது, அண்ணு, அல்லு, அர், இப்படித்தான் என்னது விகுதிகள். ஆண், ஆள், ஆர் இதெல்லாம் என்னது விகுதிகளாக வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இதுல இட்டு இறந்த காலம் காட்டுது. ஆனா நமக்கு என்னது, எதிர்காலம் காட்டும் ஒரு வினைமுற்று தொடர தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இட்டுங்கிறது என்னது, இறந்த காலம் காட்டுது. உண்டனன், இட்டு குட்டல் அன் குட்டல் என். இது என்னது, படற்கையில ஒருமையில சொல்லியிருக்காங்க. இது என்னது, தன்மை ஒருமையில சொல்லியிருக்காங்க. அப்ப இட்டு இறந்த காலத்தை தான் காட்டுது. உண்கின்றனன், உன் குட்டல் இன்று குட்டல் உண்கின்றனன் என். உண்கின்ற அன்குட்டல் என், அன்குட்டல் என், உண்கின்றனன்.
அப்ப கின்றுங்கிறது நிகழ்காலத்தை காட்டுது. உன் பகுதி கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை. அண்ணு சாரி, அண்ணுங்கிற எண்ணுங்கிறது என்னது ஏன்னு வரணும். அன் சாரி வந்ததுனால என் அப்படின்னு வந்திருக்கு. தன்மை ஒருமையில சொல்லியிருக்காங்க. உண்பன், உன் குட்டம் இப் குட்டம் அன், உண்பன். அப்ப இப்புங்கிறது எதிர்காலம் காட்டுது இல்ல, உன் பகுதி. இப்ப எதிர்கால இடைநிலை அன். உண்பான் அப்படிங்கிறதா உண்பன் அப்படின்னு. உண்பன்னாலும் உண்பான் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை. இதுலதான் வந்திருக்கு. 87க்கு டிங்கிறது ஆப்ஷன். அடுத்து 88, இந்திய நாடிது என்னுடைய நாடே, என்று திறந்தினம் நீ அதை பாடு. இந்த பாடலை பாடிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் அரசவை கவிஞர், ஆஸ்தான கவிஞர் சொல்லக்கூடியவங்க. சரியா, காங்கிரஸ் கவிஞர் இதெல்லாம் சொல்லக்கூடிய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார். 88க்கு சி ஆப்ஷன். அடுத்து 89, பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் கேட்டிருக்காங்க. முத்தரையர்கள் பற்றி சொல்லக்கூடிய ஒரே நூல் நாலடியார். நாலடியார். நாலடியார்ல உள்ள பாடல்கள் 400 நமக்கு தெரியும். அதனுடைய அதிகாரங்கள் பார்த்தோம்னா 40. இதுல முதல் இயல் அப்படின்னு பார்த்தோம்னா துறவரவியல் அப்படின்னு சொல்லி தொடங்கும். துறவரவியல் இத பாடிய புலவர்கள் நமக்கு தெரியாது. 400 பாடல்களும் 400 புலவர்கள் பாடியிருக்கலாம். மதுரையை சுற்றியுள்ள அந்த பகுதியில உள்ள சமணர்கள் தான் பாடியிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நாலடியார் இதுலதான் எனது பெருமுத்திரைகள் பற்றிய அந்த அரசர்களை பற்றின ஒரு குறுநில அரசர்களை பற்றின குறிப்பு அதுலதான் இருக்கும். 89க்கு சி. அடுத்து 90, பாரதிதாசன் பெயரில் தமிழக அரசு பல்கலைக்கழகம் நிறுவியுள்ள இடம். தமிழக அரசு தான் நிறுவி இருக்கு. பாரதிதாசன் பெயர்ல எங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியில நிறுவி இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 90க்கு ஏ. 91, செந்தமிழ் ஞாயிறு என்னும் சிறப்பு பெயரால் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி ஞாயிறு என்று போற்றப்படக்கூடிய தேவனைய பாவனர் தான் சரியா செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு போற்றப்படக்கூடியவர். செந்தமிழ் ஞாயிறு. 174 பெயர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிறைய பெயர்கள் இருக்கு அவருக்கு. அதுல அதிகமா நம்ம கேள்விப்பட்டது செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு அப்படிங்கிறதெல்லாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து 92, இதயவழி என்னும் நூலை இயற்றி தமிழறிஞர் கேட்டிருக்காங்க. யாரு? டி.கே. சிதம்பரனார். டி.கே.சின்னு சொல்லக்கூடிய டி.கே. சிதம்பரனார் தான் இந்த நூலை எழுதியிருப்பார். அதே போல வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார் என்ன பண்ணியிருப்பாரு? வே ராமலிங்கனார் சங்கொலி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். சங்கொலி. சங்கொலி அப்படிங்கிற நூலை அவர் எழுதியிருப்பாரு. டி.கே. சிதம்பரனார், டி.கே.சின்னு சொல்லணும்ல, வட்டத்தொட்டி நடத்திய டி.கே.சி தான் என்னது இதய ஒளி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். 92க்கு டி ஆப்ஷன். அடுத்து 93, பொறுத்த சொல்லியிருக்காங்க. இசை அமுது யார் எழுதுனது? பாரதிதாசன் எழுதுனது. தராசு பாரதியார் எழுதிய நூல். மாங்கனி கண்ணதாசனுடைய நூல். வீரகாவியம் முடியரசனுடைய நூல். 2, 1, 3, 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. 93க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து காயிதே மில்லத் என்னும் சொல் என்ன மொழி சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அரபு மொழி சொல். காயிதே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிற பொருள் உண்டு. சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாய வழிகாட்டி அரபு சொல். 94க்கு ஏ. அடுத்து தமிழக அரசியல் வாழ்வில் கவி இருந்த காரியர்களை அழித்து ஒளிக்கதிராக காயிதே மில்லத் என்னும் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார். இந்த வாக்கியத்தை சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருப்பாங்க? பேரறிஞர் அறிஞர் அண்ணா தான் இந்த வாக்கியத்தை சொல்லியிருப்பாரு. 95க்கு பி. 96ல இருந்து 10 வரை இந்த பத்திய படித்து பார்த்து அது கேட்டார் போல விடையை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நீர்வளம் மிக்க நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. நீர்வளம் மிக்கது நன்செய் நிலம். ஆப்ஷன் 96க்கு ஏ. அதாவது இந்த பத்தியை வச்சுதான் இதுக்கு பதில் அளிக்கணும்.
நன்செய் நிலத்தில் விளையும் பயிர்கள் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. நன்செய் நிலத்துல நெல், கரும்பு, வாழை இதெல்லாம் என்னது இந்த நிலத்தில் விளையும். எந்த நிலத்துல? நன்செய் நிலத்துல. அப்ப நெல் விளையும், கரும்பு விளையும், வாழை விளையும். சரியா? துவரை என்னது விளையாது. துவரை எந்த இடத்துல விளையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க? துவரைங்கிறது புன்செய் நிலத்துல. சரியா? வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடிய புன்செய் நிலத்துல விளையக்கூடியதுதான், நீர்வளம் குறைந்த பகுதியில விளையக்கூடியதுதான் இல்ல துவரை. அடுத்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு வேளாண் மக்கள் எந்த நிலத்தை சொல்றாங்கன்னு கேட்கிறாங்க. பாருங்க, வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமி அப்படின்னு வேளாண் மக்கள் எதை சொல்றாங்க? எது? இந்த நீர்வளம் குறைந்த புன்செய் நிலத்தை தான் சொல்லியிருக்காங்க. புன்செய் நிலத்தை சொல்றாங்க. அடுத்து எந்த நிலத்தில் விளையும் பயிர்கள் பருவமழையை நம்பி இருக்குன்னு கேட்கிறாங்க. பருவமழையை நம்பி இருக்கக்கூடியது எது? நன்செய்ங்கிறது நீர்வளம் மிக்கது இல்ல. இப்ப புன்செய் தான் என்னது? பருவமழையை நம்பி இருக்கும். புஞ்சைன்னு சொல்லக்கூடிய புன்செய். அடுத்து மயங்கொலி பிழையற்ற சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கேழ்வரகு என்ன இருக்கும்? இந்த இல்லு இருக்கும். சரி பாருங்க, கேழ்வரகு என்ன இல்லு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கேழ்வரகு, கேழ்வரகு. தப்பா இருக்கு. மயங்கொலி எழுத்துல பொது நகரத்துக்கு சிறப்பு நகரம். வரகு பல்லின ரகரம் போட்டிருக்காங்க, இடையின ரகரம் இருக்கு. காராமணி பல்லின ரகரம் இருக்கு, இடையின ரகரம் இருக்கணும் இல்ல. கொள்ளு அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. மயங்கொலி பிழையற்ற சொல்லு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதுல இருந்தே நம்ம எடுத்துடணும் இல்லையா. கொள்ளு, காராமணி, வரகு, கேழ்வரகு அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா எது வரும்? 100க்கு 10 ஆப்ஷன். ஓகே, நன்றி வாகை சுடிகளை.